நாங்கள் அன்றைக்கு இந்த லெசன் 4 படிச்சு கொண்டிருந்த நாங்கள் அந்த லெசன் 4ல நாங்கள் இந்த இலங்கை மத்திய வங்கியின் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் பார்த்து கொண்டிருந்த நாங்கள். அப்ப அப்படி பார்த்த இடத்துல நாங்கள் அது தொடர்பான ஒவ்வொரு கொத்தணியை பற்றியும் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கல. அப்ப நாங்கள் இப்ப அதுல இருந்து நாங்கள் துவங்கும் எங்களோட கொத்தணிகளை டீட்டெயிலா பார்க்குற விடயத்துக்கு. அப்ப இதுல இருந்து தான் துவங்கணும். நாங்கள் வந்து அந்த டீட்டெயிலா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் சும்மா சுருக்கமா சொல்லி கொண்டு வந்தனா, அப்ப இந்த பொருளாதார கொள்கை மதியுரை கொத்தணி என்பது மற்றது மாணவர்களுக்கு நான் ஒன்று தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த சென்ட்ரல் பேங்கின் பேலன்ஸ் ஷீட்டை வடிவா பார்த்துக்கோ, சாரி சென்ட்ரல் பேங்கின் ஆனுவல் ரிப்போர்ட்டை வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. அதுல முன்னுக்கு ஒரு டேபிள் ஒன்று இருக்கும். அந்த டேபிள் வந்து சுருக்கமாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருக்கு. அப்ப அதோட நீங்கள் முக்கியமா பார்க்க வேண்டியது 7வது சாப்டர். அந்த 7வது சாப்டருக்குள்ளதான் கொஞ்சம் கேள்விகள் வரதை நான் அவதானிச்சிருக்கிறேன். அதனால அந்த 7வது சாப்டரை நாங்களும் செய்ய போறோம், நீங்களும் கவனிச்சு கொள்ளுங்க. அதே சமயம் மற்ற சாப்டர்களையும் சும்மா தட்டி பார்த்து கொள்ளுங்க. அப்ப அதுகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாட்டில என்ன நடக்கின்றதுன்றதான் அதுல சொல்லி இருக்கும். அவங்களுக்கு ரெண்டும் அப்டேட் பண்றதா இருக்கு. நாட்டுல நடக்கிறதையும் படிக்கிறதாவது, எக்ஸாமுக்கு படிக்கிறதும் ஆகுது. அதுக்கப்புறம் பார்ட் 2 இருக்கும் நிறைய டேபிளுகள். அந்த டேபிளுகளுக்குள்ள சும்மா போய் பார்த்து கொள்ளுங்க சென்ட்ரல் பேங்க்ல பேலன்ஸ் ஷீட் அது இதுகளை. என்னடா நான் அதுகளை ஒன்றையும் டிஸ்கஸ் பண்ற நிலைமையில இல்லை. என்னட்டு சொன்னா சின்ன சின்ன செக்ஷன்களாக கேள்விகள் வந்து கொண்டிருக்கும். அதால நாங்கள் அதுல நிறைய நேரம் மினைக்கட்டு கொண்டு இருக்க இயலாது. அவை நாங்கள் அதுகளை கவர் பண்ண போறது வந்து நாங்கள் எங்கட பாஸ் பேப்பருக்குள்ளால தான். அப்ப பொருளாதார கொள்கை மதியுரை கொத்தணி என்ற ஒன்று இருக்கின்றது. பொருளாதார கொள்கை மதியுரை கொத்தணி என்றதை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த கொத்தணி கிளஸ்டர் என்று சொல்லுவோம். கிளஸ்டர்ன்றது ஒரு செக்ஷன் இன்டர் ரிலேட்டடா இருக்கும், ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்ஸ். அப்ப இந்த பொருளாதார மதியுரை கொத்தணி கீழ் உள்ள திணைக்களத்தின் முக்கிய கவனம் ஒட்டுமொத்த பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார மற்றும் விலை உறுதித்தன்மையை பேணுதல் ஆகும். இது இலங்கை மத்திய வங்கியின் பிரதான பொறுப்புகளில் ஒன்றாகும். சில திணைக்களங்கள் அந்த நடவடிக்கைகளில் நேரடியான ஈடுபாட்டை கொண்டுள்ள அதேவேளை ஏனையவற்றில் சில மறைமுகமாக ஈடுபடுகின்றன. ஈடுபாடு நேரடியாக அல்லது மறைமுகமாக இருந்தாலும் ஒவ்வொரு திணைக்களமும் இலங்கை மத்திய வங்கி தனது கடமைகளை திறம்பட மற்றும் வினைத்திறனாக நிறைவேற்றுவதற்கு இன்றியமையாததாக உள்ளன என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப அதுக்குள்ள வர்ற நாங்கள் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தை பார்த்த வேண்டாம். முதன்மை மற்றும் இரண்டாந்தர மூலங்களில் இருந்து தரவுகளை திரட்டுவதற்கும் பேரண்ட என்று நாங்கள் சொல்றது வந்து பேரின பொருளாதார கொள்கைகள் மற்றும் வழிமுறைகளை வடிவமைப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் பணம், வங்கி தொழில் மற்றும் ஏனைய பொருளாதார விடயங்களில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் பொதுமக்களுக்கான தகவல்களுக்கும் பொறுப்பாக இருப்பதுடன் அரசாங்கத்துக்கு பொருளாதார மதியுரை வழங்குவதிலும் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் முக்கிய பங்காற்றுகின்றது. அப்போ பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்புகள் பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம் மற்றும் வேலையின்மை போன்ற முக்கிய பேரண்ட பொருளாதார மாறிகளின் போக்குகளின் எதிர்காலத்தை பற்றி கணிப்புகளை செய்ய பயன்படுத்துகின்றன. மேலும் பேரண்ட பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான அரசாங்க பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்ப இங்க என்ன நடக்கும் என்று சொன்னா, முதன்மை மற்றும் இரண்டாந்தர மூலங்கள் இருந்து அப்ப நாங்கள் சொல்லுவோம் சில நேரங்கள்ல எங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நாங்கள் மனதுக்குள்ள நினைச்சுக்கொள்வோம் தேசிய வருமானத்தை நாங்கள் கணிப்பிடுகின்றோம். அந்த தேசிய வருமானத்தை எந்த முறையில கணிப்பிடுற நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, நாங்களும் படிக்க போறோம். ஆனாலும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லுகின்றேன். வருமான முறையில கணிப்பிடலாம், செலவு முறையில கணிப்பிடலாம், உற்பத்தி முறையில கணிப்பிடலாம். அப்ப எந்த முறையில கணிப்பிடுறனாலும் அது தொடர்பான தகவல்கள் எங்கெங்கிருந்து கிடைக்குமோ, தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஃபேக்டரிஸ் எங்கெங்கிருந்து கிடைக்குமோ அதுக்குள்ள ஒரு சரியான ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக டேட்டா கலெக்ட் பண்ணப்படும். அது வந்து மந்த்லி டேட்டாவும் இருக்கலாம், குவார்டர்லி டேட்டாவும் இருக்கலாம், பை ஆனுவலி 6 months இன்ஃபர்மேஷனாயும் இருக்கலாம்.
வருஷத்துக்குரிய இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம். அப்போ வருஷத்துக்குரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறன்றது குறைவு. ஏன்னா நாங்கள் வந்து இலங்கை மத்திய வங்கி வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா சில தகவல்களை அப்டேட் பண்ணுது. அப்போ பெரும்பாலான விடயங்கள் மாதம் இல்லாட்டா 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணி முதன்மை தரவுகள் வந்து கொண்டிருக்கும். இப்போ சொல்லுவோம், இப்போ ஜூன் 30க்குரிய தகவல்கள் ஜூலை 15க்குள்ள இல்லாட்டா ஜூன் 15க்குள்ள எங்களுக்கு கிடைக்கணும் நாங்கள் சொல்லுவோம். ஜூன் 15க்குள்ள கிடைக்கிற கஷ்டம், ஜூலை 15க்குள்ள கிடைக்கணும் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த டெட்லைனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கும். அப்போ ஒரு பக்கத்தில் எங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள உண்மைத்தன்மை அதுகளை நாங்கள் பார்க்கணும். அந்த உண்மைத்தன்மைகளை நாங்கள் பார்த்து கொண்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு இப்போ நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் எல்லாம் உண்மை தகவல்கள். அப்போ அதை வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த டைமில் கிடைக்கணும் வேண்டாம், எங்களுக்கும் ரிப்போர்ட்டை நாங்கள் சரியாக பப்ளிஷ் பண்ணணும். அப்போ இதில் வந்து நான் இலங்கை மத்திய வங்கி கணிப்பிடுகின்ற நிறைய வேலைகளில் கொஞ்சம் வேலைகளாவது இல்லாட்டா ஒரு 50% வேலைகளையாவது சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குடிசன மதிப்பீடு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களமும் செய்து கொண்டிருக்கும். அதோட அரசாங்க திணைக்களம் அதுவும் செய்து கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இப்ப எங்களுக்கு கிடைக்கிற வேறு தகவல்கள் சிலவில் அவர்களுக்கும் போய்கொண்டிருக்கும். அப்ப இவர்கள் 2 பேருமே சேர்ப்பார்கள், ஆனால் கால்குலேட் பண்ணுவார்கள். ஆனா ஒரு ஆள் தான் பப்ளிஷ் பண்ணுவீங்க. அது யார் பப்ளிஷ் பண்றது சில விடயங்கள், உதாரணத்துக்கு வாழ்க்கை செலவு, நுகர்வோர் விலை சுட்டன், அதுகள் எல்லாம் வந்து சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணும். அப்படி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கின்றது. ஆனால் மத்திய வங்கியும் அதை கணிப்பிட்டு கொண்டிருக்கும், தொகை மதிப்பீட்டு திணைக்களமும் கால்குலேட் பண்ணும். அப்ப இங்க என்ன நடக்கின்றன்னு சொன்னால், இந்த தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள் வந்து இப்ப பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தோட தொடர்பு பட்ட திணைக்களங்களும் அந்த சப்போர்ட்டுகளை செய்து கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் இப்ப சொல்லுவோம், இப்ப 2ஆம் தர மூலங்கள்ல இருந்தும் நாங்கள் தகவல்களை எடுப்போம். செகண்டரி டேட்டா என்று சொல்வது என்னன்னு சொன்னால், இப்ப வேற சில நிறுவனங்கள் தங்களோட தேவைக்காக சில டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கும் பொழுது நாங்கள் அதை அவர்களிடமிருந்து எடுத்து எங்களோட தேவைகளுக்காகவும் பயன்படுத்துவோம். அவங்களுக்கு தெரியும் செகண்டரி இன்ஃபர்மேஷன்ன்றது என்ன, பிரைமரி இன்ஃபர்மேஷன்ன்றது என்னன்னு. பிரைமரி இன்ஃபர்மேஷன் எங்கட தேவைக்காக மட்டும் அனுப்பப்படுறது, செகண்டரி இன்ஃபர்மேஷன் வேற ஒரு ஆட்களுக்கு கிடைச்சா அங்க இருந்து கிடைக்காது. அப்ப அப்படி எல்லா பக்கத்துல இருந்து பேங்க் அது இதுகள்ல இருந்து எல்லாம் கிடைக்கும். அப்ப எல்லாத்தையும் இவையால் கால்குலேட் பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ள வந்துருமென்று சொன்னா மிச்சம் 15 நாளும் மத்திய வங்கி அந்த கால்குலேஷன்களை செய்து 2 மாதம் 2.5 மாதத்துல மத்திய வங்கி ரிப்போர்ட்டை கொடுத்துரும், அதை வெளியிடும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஆண்டறிக்கைன்றது வந்து ஆண்டறிக்கை வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்யூட்டரியா ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முதல் நிதி அமைச்சருக்கு சமர்ப்பிக்கணும் உத்தியோகபூர்வமா. அது வந்து அதுக்கு அப்படி சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அது ஒரு பெரிய குற்றம் இல்லாட்டா பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அப்ப அப்படியான ஒரு பிரச்சனையை கொடுக்க கூடாது என்பதற்காக சட்ட ரீதியாக அந்த பீரியடுக்கு முதலே அது கிடைச்சி விட்டுரும். அதை நாங்கள் ஆராய்ச்சி அந்த அறிக்கைகளை சமர்ப்பிப்போம். அப்படி நிறைய அறிக்கைகள் வந்து சமர்ப்பிக்கப்படுகின்றன. இப்ப நான் சொன்ன ஆண்டறிக்கை மாதிரி எத்தனையோ இன்ஃபர்மேஷன். அப்போ பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் கண்டுபிடிப்புகள், பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம் மற்றும் வேலையின்மை தொடர்பான தகவல்கள், மாறிகளின் போக்குகளின் எதிர்காலத்தை பற்றிய கணிப்பீடுகள், அனாலிசிஸ், ரிப்போர்ட்ஸ் எவ்வளவோ, மேலும் பேரண்ட பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான அரசாங்க பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கவும் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப இது மட்டுமில்லை, நாங்கள் முதல் பார்த்தோம் அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்றதாயும் இருக்கின்றது மத்திய வங்கி என்று. அப்ப அப்படியான அட்வைசரி ஒர்க்கையும் இந்த தகவல்களை கொண்டுதான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப நாணய கொள்கை நிலைப்பாட்டின் நோக்கம் அதை செயற்படுத்துவதற்கான சாதனங்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சாத்தியமான காலத்திற்குள் அதன் குறிக்கோள்களை அடைவதற்காக அதில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களின் அளவு ஆகியவை குறித்து நாணய சபைக்கு பரிந்துரைப்பது பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் மிகவும் அதிநவீன செயற்பாடுகளில் ஒன்றாக உள்ளது.
அப்ப நீங்கள் அதை கவனிச்சு பாருங்க. நாணய கொள்கை நிலைப்பாட்டின் நோக்கம் அதை செயற்படுத்துவதற்கான சாதனங்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சாத்தியமான காலத்திற்குள் அதன் குறிக்கோள்களை அடைவதற்காக அதில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்களின் அளவு ஆகியவை குறித்து நாணய சபைக்கு பரிந்துரைப்பது பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் மிகவும் அதிநவீன செயற்பாடுகளில் ஒன்றாக உள்ளது. அப்ப அதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. அந்த பரிந்துரைகள் நிபுணத்துவம் வாய்ந்த அதிகாரிகளை கொண்டிருக்கும் நாணய கொள்கை குழுவின் உறுப்பினர்களால் விவாதிக்கப்படுகின்றன. கொள்கை பரிந்துரைகளை வடிவமைக்கும் போது கல்வியாளர்கள், வர்த்தக சமூகம் மற்றும் தொழில் வல்லுநர்களை கொண்ட நாணய கொள்கை ஆலோசனை குழுவும் நாணய கொள்கை குழுவிற்கு உள்ளீடுகளை வழங்குகின்றது. அப்ப உங்களுக்கு விளங்குது தானே? அப்ப இப்படியான வேலைகளை செய்யறதுதான் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம். அனைத்து வகையான பங்குதாரர்களுக்கிடையே அறிவு மற்றும் நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கான விவாதங்கள், பயிற்சி திட்டங்கள், பட்டறைகள் மற்றும் மகா நாடுகள் ஆகியவற்றை கொண்டு பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை நடாத்துவதை எளிதாக்குவதற்காக உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களுடன் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் செயற்படுகின்றது. அப்ப அனைத்து வகையான பங்குதாரர்களுக்கிடையே, இதுல இந்த பங்குதாரர்கள் என்று சொல்லுவது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் அதுல பங்குதாரர்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அனைத்து வகையான பங்குதாரர்களுடைய அறிவு மற்றும் நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கான விவாதங்கள். அப்ப நிறைய டிபேட்ஸ் நடக்குது. இப்ப நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பீங்கள். டிவி டிபேட்ஸ் எல்லாம் நிறைய நடக்கின்றன. பொருளாதார போக்குகள் பற்றி, பொருளாதார நிலைமைகளை பற்றி, நாட்டின் பயிற்சி திட்டங்கள் என்று நாங்கள் சொல்றது ஒர்க் ஷாப்புகள், பட்டறைகள், செமினார்கள் மற்றும் மகாநாடுகள், கான்ஃபரன்ஸுகள் ஆகியவற்றை கொண்டு பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை நடாத்துவதை எளிதாக்குவதற்காக உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களுடன் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் செயற்படுகின்றது என்றது உண்மை. அப்ப இந்த எங்களோட நாட்டை பொறுத்த மட்டும் மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் மத்திய வங்கியின் முக்கிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செயற்படுவது மட்டுமன்றி அது நாட்டிலேயும் ஒரு முதுகெலும்பு மாதிரியான ஒரு செயற்பாடாக அது இருக்கின்றது. அவை அப்படியான செயற்பாடுகளை செய்யும் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்டாக இந்த எக்கனாமிக் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. ஒட்டுமொத்த பொருளாதாரம் மற்றும் அதன் முக்கிய துறைகள் மற்றும் துணை பிரிவுகளின் செயல்திறன் குறித்து விரிவான பொருளாதார பகுப்பாய்வை வழங்கும் மத்திய வங்கியின் வருடாந்த அறிக்கையான மத்திய வங்கியின் மிக மதிப்புமிக்க வெளியீட்டை தயாரிப்பதற்கு பல பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களங்கள் பங்களிப்பு செய்கின்றன. பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் பங்களிப்பு செய்கிறது, பல இல்லை. அத்துடன் மத்திய வங்கி வேறு பல வெளியீடுகளையும் வெளியிடுகின்றது. மத்திய வங்கியின் இணையதளத்தில் அவற்றை காணலாம். அப்ப நீங்கள் மத்திய வங்கியின் இணையதளத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பப்ளிகேஷன்ஸ் வருகின்றது என்று. அதுல நான் நினைக்கவில்லை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு தமிழ்ல இருக்க மாட்டேன். ஆனா நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டிருக்கு. நீங்க இங்கிலீஷை தட்டி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். சில குவார்டர்லி என்னன்னு சொல்றது ஜேர்னல்ஸ் மாதிரி வரும். அதுல சின்ன ரிசர்ச் பேப்பர்கள் செய்து, அதே சமயம் ரிசர்ச் புக்குகள் சிலதுகள் வரலாம். அப்படி நிறைய இருக்கின்றன. அப்ப இதுகள் எல்லாத்துக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் என்றதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப அடுத்தது புள்ளி விபரவியல் திணைக்களம். அப்ப இந்த புள்ளி விபரவியல் திணைக்களம் என்பது பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு அடுத்ததாக இருக்கும். அது என்ன செய்யும் என்று சொன்னா, பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு தேவையான சப்போர்ட்டிங் வேலைகளையும் செய்யும். அதாவது நிறைய விடயங்களை, தகவல்களை சேகரித்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா கொடுக்கும் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு. அதே சமயம் இந்த புள்ளி விவரவியல் திணைக்களமே தாங்களே அப்படியான வேலைகளையும் பப்ளிகேஷன்ஸ்களையும் அனாலிசிஸ்களையும் செய்து வெளியிடுவார்கள். மற்றது நாடளாவிய ரீதியில 5 வருஷத்துக்கு ஒருக்கா செய்யப்படுகின்ற சமூக மற்றும் பொருளாதார அளவீடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சர்வே, அதுகளை எல்லாத்தையும் இந்த மத்திய வங்கி செய்து என்று சொன்னதுக்கு என்ன, இந்த புள்ளி விவரவியல் திணைக்களம் தான் செய்து கொண்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப நீங்கள் சமூக மற்றும் பொருளாதார ஆய்வு அறிக்கைகள் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மத்திய வங்கி வெளியிடும். அதுல மக்களின் வருமானங்கள் எப்படி இருக்குது, செலவுகள் எப்படி இருக்குது என்று என்னென்ன துறைக்கு மக்கள் செலவிடுகின்றார்கள், கூடுதலாக என்னென்ன வீதத்தில் செலவிடுகின்றார்கள் என்றான விடயங்கள் எல்லாம்
அந்த தரவுகள்ல இருக்கும். நீங்க பப்ளிகேஷன்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியான தரவுகள் எல்லாத்தையும் இவர்களே கணிப்பிட்டு இவர்களே அறிக்கையா வெளியிடுவார்கள். அங்க புள்ளி விவரவியல் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு சம்பந்தம் இருக்காது. அப்ப சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை திரட்டுதல் பாத்தீங்களா? சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை திரட்டுதல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் எதிர்வு கூறுதல் மற்றும் அளவீடுகளை நடத்துதல் என்பவற்றிற்கு புள்ளி விவரவியல் திணைக்களம் பொறுப்பாக இருக்கின்றது. அடுத்தது வெளி நிறுவனங்களும் மற்றும் தனிநபர்களும் அவர்களின் உள்ளக மதிப்பீடு மற்றும் எதிர்கூறுதல் நோக்கங்களுக்காக தேவைப்படும் பொருளாதார மற்றும் சமூக தரவுகளை கிடைக்க செய்வதே புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் முக்கிய செயல்பாடாகும். வெளி நிறுவனங்களும் மற்றும் தனிநபர்களும் அவர்களின் உள்ளக மதிப்பீடு மற்றும் எதிர்வு கூறல் நோக்கங்களுக்காக தேவைப்படும் பொருளாதார மற்றும் சமூக தரவுகளை கிடைக்க செய்வதே புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் முக்கிய நோக்கம். பாருங்க, வெளி நிறுவனங்கள் தனிநபர்களுக்கு கூட தேவையான புள்ளி விவரங்களை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஆய்வுக்காக நாங்கள் கொடுக்கின்றோம் என்ற மாதிரியான வேலைகளையும் புள்ளி விவரவியல் திணைக்களம் செய்கின்றது. நேரடி மற்றும் மறைமுக மூலங்களில் இருந்து அத்தகைய தரவை புள்ளி விவரவியல் திணைக்களம் சேகரிக்கின்றது. அப்ப உங்களுக்கு அது விளங்குது. பல்வேறு வகையான மாதிரி அளவுகள், சாம்பிள்ஸ் என்று சொல்லலாம். அது ஆங்கில வெர்ஷன் என்னன்னு நான் பார்த்துதான் சொல்லணும். மற்றும் நாடுதழுவிய தரவு சேகரிப்பு முறைமை ஆகியவை முதன்மை தரவுகளை சேகரிப்பதற்கான இதன் முக்கிய முறைகளாக உள்ளன. இரண்டாம் தர மூலங்களான மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் மற்றும் பிற அரசு நிறுவனங்கள் இரண்டாம் தர தரவுகளை சேகரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக வளர்ச்சி, பணவீக்கம் மற்றும் வேலையின்மை போன்ற உண்மை துறையுடன் தொடர்புடைய முக்கிய பேரண்ட பொருளாதார மாறிகளையும் புள்ளி விவரவியல் திணைக்களம் எதிர்வு கூறுகின்றது. உண்மைத்துறை தொடர்பான இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டு அறிக்கையில் உள்ள பிரிவுகளை புள்ளி விவரவியல் திணைக்களம் தயாரிக்கின்றது. அப்ப மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில உண்மைத்துறை ரியல் செக்டர் என்று இருக்கும். நாங்கள் படிச்சிருக்கிறோம். ரியல் செக்டர் என்று சொன்னா அந்த இன்ஃபிளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணின, அதாவது பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணின உண்மைத்துறை, மெய்த்துறை, இல்லாட்டா ரியல் செக்டர்னு சொல்லுவோம். அதை புள்ளி விவர திணைக்களம் தான் செய்கின்றது. அதன்படி பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் நடத்தி வரும் பணிகளில் பல்வேறு பகுதிகள் இது துணை புரிகின்றது. இப்போ மாணவர்கள், நான் எந்த பாட்டில் நான் கழிச்சு கொண்டு போறேன், உங்களுக்கு எவ்வளவு தூரம் விளங்குது என்பதை நீங்கள் தான் எனக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் கேள்வி கேட்பதன் மூலமாக தான் எனக்கு அது விளங்கும். அடுத்தது பேரண்ட முன்மதியுடைய மேக்ரோ ப்ரூடென்ஷியல் மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவோம். அது இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதாவது இந்த ஃபைனான்சியல் செக்டரை மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கும். ஃபைனான்சியல் செக்டர்னும் பொழுது பெரும்பாலும் நிதி நிறுவனங்கள், வங்கிகள் எல்லாம் உள்ளடங்கிய அந்த ஃபைனான்சியல் செக்டரை மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கின்ற டிபார்ட்மெண்டாக அமைவதுதான் பேரண்ட முன்மதியுடைய திணைக்களம் அமைகின்றது. அப்ப பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பதனூடாக நிதியியல் துறையினை கண்காணிப்பதற்கு இலங்கை மத்திய வங்கி பொறுப்பாக இருக்கின்றது. அப்ப பேரண்ட பொருளாதார உறுதித்தன்மை என்ற சொல் பேரண்ட பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான கொள்கை தோற்றத்தின் அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது. பேரண்ட பொருளாதார உறுதித்தன்மை என்ற சொல் பேரண்ட பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான கொள்கை தோற்றத்தின் அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி நாணய மற்றும் நிதியியல் பிரிவுகளை கையாளும் அதே நேரத்தில் அரசாங்கத்தின் அரசுரை பிரிவையும் கையாளுகின்றது. அப்ப அரசுரை பிரிவு என்று சொல்வது ஆங்கிலத்தில் நாங்கள் பிஸ்கல் பாலிசி என்று சொல்லுவோம். அரசுரை பிரிவு அரசாங்கத்தின் இறை கொள்கையினையும் ஒரு செக்ஷனை கையாளுகின்றது. அப்ப முக்கிய கொள்கை வகுப்பாளர்கள் நிலையான வளர்ச்சியின் நீண்டகால கொள்கை நோக்கத்திற்கு ஏற்ப பொருளாதார நிலைமைகளை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் குறிகாட்டிகளாக பணவீக்கம் முக்கியமான குறிகாட்டியா இருக்கின்றது. வேலையின்மை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் செலாவணி பரிமாற்ற வீதம் போன்ற பேரண்ட பொருளாதார மாறிகள் உள்ளன. அப்ப பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு திரைப்படம் என்ன செய்யுதுன்னா, பொருளாதாரத்தின் ஒவ்வொரு துறையையும் உரிய கருத்தோடு கண்காணித்து அவற்றை வெவ்வேறு புள்ளி விவர மற்றும் சுற்றுச்சூழல் அளவீடுகளை பயன்படுத்தி மதிப்பீடு செய்து முழு பொருளாதாரத்தின் நகர்வுகளையும் கண்காணிக்கின்றது. இத்தகைய ஆய்வுகளின் அவதானிப்புகள் இத்தகவல்களை பயன்படுத்தி முடிவுகளை எடுக்க சரியான நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அப்ப இதுகளை வச்சுக்கொண்டு எங்கேயாவது டிவியேட் பண்ணுது என்று சொன்னா உடனே
ஒரு எல்லாம் ஒன்றை கொடுக்கும், இல்லாட்டா ஒரு சிக்னல் ஒன்றை கொடுக்கும், இப்படி இப்படி பிரச்சனை இருக்குன்னு. அப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுகள் அதுக்குரிய வேலைகளை செய்வார்கள். அப்ப இவியல் மானிட்டர் பண்ணி அறிக்கை சமர்ப்பிப்பினும் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு சொல்லுவீனும். அடுத்தது பன்னாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம். அப்ப ஒரு நாட்டின் பன்னாட்டு ஒதுக்கு பட்டியலை முகாமைத்துவம் செய்தல் மற்றும் சர்வதேச சந்தைகள் மற்றும் உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தை ஆகிய இரண்டிலும் செலாவணி பரிமாற்ற வீதங்களை நகர்வுகளை கண்காணித்தல் என்பன பன்னாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களத்தின் முக்கிய செயல்பாடுகளாகும். அப்ப இதை நாங்கள் சொல்றோம் இன்டர்நேஷனல் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட். அப்ப இது செய்யறது எல்லாம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கிற ஹாட் டாபிக்கா கழிச்சு கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் சர்வதேச ஒதுக்கு வெளி அந்நிய செலாவணி ஒதுக்க பற்றி இன்றைக்கு நாங்கள் நாடே காய்ச்சி கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான மேனேஜ்மெண்ட்டை செய்கிறது இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஐஓடி. மற்றும் சர்வதேச சந்தைகள் மற்றும் உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தை ஆகிய இரண்டிலும், அப்போ வெளிநாட்டு சந்தையிலையும் உள்நாட்டு சந்தையிலையும் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுகளை பற்றி, அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுகள் என்னென்ன மூவ் பண்ணுது அதுகளை மானிட்டர் பண்றதும் இந்த டிபார்ட்மெண்டா இருக்கும். அப்ப முதலீடுகள்ல தீவிரமாக ஈடுபடுவதன் மூலம் உயர்தரமான சொத்துக்களுடன் பன்னாட்டு ஒதுக்கப்பட்டியலை விரிவுபடுத்துவது இத்திணைக்களம் தீவிரமாக உள்ளது. அப்ப இதுல நான் ஒன்று சொல்லணும் என்னன்னு சொன்னா, இவங்களோட முக்கிய நோக்கம் வெளிநாட்டுல எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்றது. அப்ப தனியார் துறையினர் வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுதும் மத்திய வங்கியில இந்த டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு செய்வார்கள். செய்வதும் போது ரெக்கார்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். அப்ப இவர்கள் அதையும் மானிட்டர் பண்ணுவார்கள். அதை தவிர அரசாங்கத்தின் முதலீடுகள் ஒன்று, அரசாங்கம் முதலீட்டு கொண்டிருக்கும். அப்ப அந்த அரசாங்கத்தின முதலீடுகளும் என்ன மாதிரி இருக்கின்றது என்று இவர்கள் மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பார்கள். அரசாங்கத்தின் கடன் என்ன மாதிரி இருக்கின்றது, உதாரணமா சர்வதேச ரீதியில திரைசேரி உண்டியல்கள் இல்லாட்டா முறிகள், கடன் முறிகள் வழங்கப்படுகின்றன சொன்னா 5 வருட கடன் முறிகள், 3 வருட கடன் முறிகள் வழங்கப்படுது என்று சொன்னா அதுக்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் தான் மானிட்டர் பண்ணும் பொறுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த என்னன்னு சொல்றது ஃபாரெக்ஸ் டீலிங்னு சொல்லுவோம். நீங்கள் எல்லாரும் பெரும்பாலும் வங்கியில வேலை செய்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு வங்கியிலையும் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. அந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல ஃபாரெக்ஸ் டீலிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, செக்ஷன் இருக்கின்றது. அங்க டீலர்ஸ் இருப்பினர். அப்ப அவர்கள் என்ன செய்வார்களோ அந்தந்த இப்ப வர்த்தக வங்கிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நான் சொல்லுவது மத்திய வங்கியோட ஒப்பிடும் பொழுது ஒரு கொஞ்சம் தொகையில அந்நிய செலாவணி இருக்கு. அப்ப மத்திய வங்கிட்ட நிறைய அந்நிய செலாவணி இருக்கு. அரசாங்கத்துக்கு வர கடன்கள், அரசாங்கத்துக்கு வர நன்கொடைகள் எல்லாம் வெளிநாட்டு காசுல இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப சொல்லினோம் $3 பில்லியன், $4 பில்லியன் அரசாங்கத்தின் வெளிநாட்டு அந்நிய செலாவணி ஒதுக்கமாக இருக்குன்னு என்று சொன்னா அந்த $4 பில்லியன் மத்திய வங்கிட்டு தான் இருக்கு. அப்ப மத்திய வங்கி அது சும்மா வச்சிருக்காது. அதை இந்த ஃபாரெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த டீலிங் ரூம் மூலமாக வெளிநாடுகள்ல முதலிடுவீங்க. வெளிநாடுகள்ல ஓவர் நைட் லெண்டிங், இன்டர் பேங்க், அந்த நான் சொன்னேன் உலகளாவிய ரீதியில இன்டர் பேங்க் பரோயிங் இருக்குது, இன்டர் பேங்க் லெண்டிங் இருக்கின்றது. அப்போ ஒரு நாட்டுக்கு இந்த கரன்சி வேணும்னா அந்த கரன்சியை ஒரு நாளுக்கு 2 நாளைக்கு கண்டு முதலிடுவார்கள். அப்ப 2 நாள் முடிஞ்சோன்னா அதுக்குரிய வட்டியோட அதை பெற்றுக்கொள்வார்கள். அப்ப அப்படியான வேலைகளை செய்வது இந்த பன்னாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம். இந்த டீலிங் தொடர்பான விஷயங்கள் நீங்கள் பேங்கில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியும் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், மேக் ஷுவர் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப இப்படியான வேலைகளை செய்வது இந்த பன்னாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம். அப்ப அடுத்தது உள்நாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம். உள்நாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம் என்று சொன்னால் நாணய கொள்கை வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் அரசாங்கம், வர்த்தக வங்கிகள் மற்றும் முதல்நிலை வணிகர்களுக்கான நடைமுறை கணக்கு வசதிகளை தொழிற்படுத்தவும் உள்நாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம் பொறுப்பாக இருக்கின்றது. அப்ப நாணய கொள்கை வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் அரசாங்கம், வர்த்தக வங்கிகள் மற்றும் முதல்நிலை வணிகர்களுக்கான நடைமுறை கணக்கு வசதிகளை தொழிற்படுத்தவும் உள்நாட்டு தொழிற்பாட்டு திணைக்களம் பொறுப்பாக இருக்கின்றது. அப்ப நான் உங்களுக்கு முதல் சொல்லி இருக்கின்றேன்,
இந்த மத்திய வங்கியில வந்து கட்டாயம் வர்த்தக வங்கிகள் நடைமுறை கணக்கை வச்சிருக்கோம். அதை தவிர இந்த முதல்நிலை வணிகர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி பாண்ட்ஸ் அதுகளை விற்கும் பொழுது நான் சொல்லியிருந்தேன், அரசாங்கத்தின் சார்பாக மத்திய வங்கி நேரடியாக பொதுமக்களுக்கு விற்காது. அப்போ ஒரு செலக்டட் பிரைமரி டீலர்ஸ் இருப்பினும் அதுல கட்டாயமாக என்எஸ்பி இருக்கும், நேஷனல் சேவிங் பேங்க், 2-3 தனியார் நிறுவனங்கள் இருக்கும், வர்த்தக வங்கிகள்ல சிலதுகள் பேங்க் ஆஃப் சிலோன், பீப்புள்ஸ் பேங்க் அதுகள் இருக்கும். அப்படியான நிறுவனங்களுக்கு தான் முதல் அந்த திரைசேரி உண்டியல்களையோ திரைசேரி முறைகளோ விற்கும். அந்த பகிரங்க சந்தை நடவடிக்கைகளுக்கு ஊடாக செய்யப்படுகின்ற தொழிற்பாடுகளுக்கு பற்றி நான் சொல்றேன். அப்ப அந்த நிறுவனங்கள் முதன்மை வணிகர்கள் தான் அதை எடுத்து 2ஆம் தர சந்தையில தங்களோட பொதுமக்களுக்கோ வேறு யாக்களுக்கோ விற்பினர். அப்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், இந்த மத்திய வங்கியின் நிதி முறிமோசடி தொடர்பான பிரச்சனைகள் வந்தது இப்படியான பிரைமரி டீலர்ஸுக்குள்ள பாருங்க, முதல்நிலை வணிகர்களாக சில தனியார் கம்பெனிகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அப்ப இப்படியான ஆட்களுக்கும் வர்த்தக வங்கிகளுக்கு நடைமுறை கணக்கு மத்திய வங்கியில இருக்கும். ஏனென்று சொன்னா அவையோட டிரான்சாக்சன் எல்லாத்தையும் சீரமைப்பதற்கு இந்த நடைமுறை கணக்கு அவசியமாக இருக்கின்றது. அப்ப அந்த நடைமுறை கணக்கை மெயின்டைன் பண்றது வந்து உள்நாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம், டொமஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற டிஓடி என்று சொல்லுவோம். அப்ப இந்த உள்நாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களம் என்பது பணவியல் கொள்கையின் செயலாக்க திணைக்களம் ஆகும். அப்ப எங்களோட நாணய கொள்கையின் அமுல்படுத்துகின்ற டிபார்ட்மெண்டா இது இருக்கும். அதன்படி நியதி ஒதுக்க தேவையை அமுல்படுத்துதல், நியதி ஒதுக்க தேவைன்றது என்ன, ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோ, அந்த எஸ்ஆர்ஆரை அமுல்படுத்துவது இந்த டிபார்ட்மெண்ட் தான். அப்ப இவையில் தானே கரண்ட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணினோம். அப்ப அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸை தான் நாங்கள் எஸ்ஆர்ஆர் வீதமா நாங்கள் சொல்லுவோம். உதாரணமா இப்ப வந்து 5.5, உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் 2.5 அப்படித்தான் இருக்கின்றது எஸ்ஆர்ஆர் என்று சொன்னா, ஒரு வங்கியில 10 கோடி ரூபாய் இந்த இன்றைக்கு மீதி இருக்குன்னு சொன்னால் 10 கோடியில 2 வீதம் எவ்வளவு, 2 லட்சம் ஏதோ, 20 லட்சம் வரும், 25 லட்சம் வரும், 2.5 வீதம். அந்த 2.5 வீதத்தை அந்த வங்கி வந்து மத்திய வங்கியில நடைமுறை கணக்குல வைப்பா வச்சிருக்கணும். அந்த 25 லட்சம் குறையக்கூடாது. அந்த 25 லட்சமோ 2.5 மில்லியனோ கீழே குறையக்கூடாது. அப்ப அதை மெயின்டைன் பண்றதும் இந்த டிபார்ட்மெண்டாகத்தான் இருக்கும். அப்ப அமுல்படுத்துதல் மற்றும் நியதி ஒதுக்க வீதத்தை, அது அந்த விதின் பிராக்கெட் எஸ்ஆர்ஆர் வரும், சரி செய்தல் அது அட்ஜஸ்ட், ஒவ்வொரு கிழமையும் அது அட்ஜஸ்ட் பண்ணப்படும். அந்த நியதி ஒதுக்க வீதம் என்ன மாதிரி செய்யறேன்னு யாராவது தெரிஞ்சா நீங்கள் எனக்கு சொல்லுங்க, இல்லாட்டா நான் ஒரு அடுத்த அந்த இது செய்யும் போது நான் சொல்லுகின்றேன். அதாவது பண ஆக்கத்தை பற்றி நாங்கள் படிக்கும் பொழுது நான் அதை சொல்லுகின்றேன் என்பது அதன் செயற்பாடுகளில் அடங்கும். வர்த்தக வங்கிகளுக்கான துணைநிலை வைப்பு வசதி, அப்ப என்ன எஸ்எல் துணைநிலை, எஸ்டி ஏதோ ஒன்று, எஸ்டிஎல் ஏதோ ஒன்று சொல்லுவேன் நான் ஆங்கிலத்தில், நான் சொல்லுகின்றேன் அந்த நேரம் பெறும் பொழுது. துணைநிலை வைப்பு வசதி வீதம் என்று சொல்லுவோம், அதை மற்றும் துணைநிலை கடன் வழங்கும் வசதி என்று சொல்லுவோம். அவையில் எல்லாத்தையும் வந்து குறுங்கால திரவத்தன்மையை கட்டுப்படுத்தும் ஒரு முகாமை செய்யும் ஒரு வட்டி வீதங்கள் என்று நான் சொல்லி இருக்கின்றேன், சந்தை வட்டி வீதங்கள். அவற்றை நிலைப்படுத்தும் உள்நாட்டு தொழிற்பாடுகள் திணைக்களத்தினால் இதாலதான் அதையும் மெயின்டைன் பண்ணப்படுகின்றது. இந்த சந்தை திரவத்தன்மையை பணப்புழக்கத்தை முகாமைத்துவம் செய்ய திறந்த சந்தை தொழிற்பாடுகளும் நடக்கின்றது. திறந்த சந்தை தொழிற்பாடுகள் இருக்குல்ல, இதுக்குள்ள ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், OMO சொல்லப்படுறது விதின் பிராக்கெட். அப்ப இப்படியான வேலைகளை செய்வது வந்து உள்நாட்டு டிஓடி என்று சொல்லப்படுற டொமஸ்டிக் ஆபரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்ப அடுத்தது வந்து தகவல் தொழில்நுட்பவியல் திணைக்களம். அப்ப இலங்கை மத்திய வங்கியின் தகவல் தொழில்நுட்ப தொழிற்பாடுகளையும் முறைமைகளையும் வழங்குவதற்கு தகவல் தொழில்நுட்பவியல் திணைக்களம் பொறுப்பாக இருக்கின்றது. ஏனைய திணைக்களங்கள் சீராக இயங்குவதை உறுதி செய்வதற்காக தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அனைத்து வசதிகளையும் வழங்குவதில் இந்த திணைக்களம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பொருளாதார நடவடிக்கைகள்,
குறிப்பாக வங்கி மற்றும் நிதித்துறை நடவடிக்கைகள் தொடர்பான கிட்டத்தட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் படிப்படியாக கணனி கம்ப்யூட்டரைஸ்ட் என்று சொல்ல மயமாக்கப்படுவதன் மூலம் அதன் முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அப்ப ஏனைய திணைக்களங்கள் சீராக இயங்குவதை உறுதி செய்வதற்காக என்று சொல்லப்படுவது இந்த தகவல் தொழில்நுட்பவியல் திணைக்களம் ஒரு சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்டாகத்தான் இருக்கின்றது. அப்ப மத்திய வங்கியின் ஏனைய திணைக்களங்கள் ஒழுங்காக வேலை செய்வதற்கும் இந்த திணைக்களங்களின் முக்கிய பங்கு பொருளாதார நடவடிக்கைகள், குறிப்பாக வங்கி மற்றும் நிதித்துறை நடவடிக்கைகள் தொடர்பான கிட்டத்தட்ட அனைத்து நடவடிக்கைகளும் படிப்படியாக கணினிமயப்படுவதன் மூலம் அதன் முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. பணமற்ற கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைமைகளை உருவாக்குவதற்கான உந்துதலில் இலங்கை மத்திய வங்கி அதிக நேரடி இலத்திரனவியல், அதை டிரெக்ட் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுக்கல் வாங்கல்களை ஊக்குவித்து வருகின்றது. அப்ப பணமற்ற கொடுப்பனவு முறைகளை இப்போ ஏற்கனவே இந்த மத்திய வங்கி ஊக்குவித்து கொண்டு வர்ற அதே நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் பிரச்சனை வந்தோடனே இன்னும் அதை நாங்கள் கூடுதலாக அதுக்குள்ள மத்திய வங்கி ஊக்குவிச்சு கொண்டு வருகின்றது, கூடுதலாக அதுக்குள்ள இன்வால்வ் ஆகும்படி. ஏன்னா நீங்க காசுக்குள்ளாலையும் காசு தொடுவதன் மூலையும் கிருமி தொற்று ஏற்படுகின்றது, அதால இப்படி செய்யுங்க. அப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல விரும்புகின்றேன் என்று சொன்னால், இப்போ ஒரு 25 வருடங்களுக்கு முதல் எல்லா இடத்திலையும் சம்பளம் என்பது கையால தான் கொடுக்கப்பட்டது. அப்ப அவர்கள் ஆபீஸ்ல இந்த டேட் சம்பளம் சொன்னா ஒரு இடத்துல போய் கியூல நின்று சம்பளம் எடுத்துக்கொண்டு வருவினோம். ஆனா இப்ப அப்படி இல்லை. இந்த டேட்ல உங்களோட பேங்க்ல போய் அந்த கணக்கு விடும். அப்ப நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். அது எல்லா இடமும் இப்ப வந்துட்டு, எல்லா இடமும் வந்துச்சு. அப்ப இப்படியான இந்த ஸ்லிப் சிஸ்டம் என்று சொல்லுவோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்லிப் சிஸ்டம் எல்லாம் இப்படியான இந்த தகவல் தொழில்நுட்ப முறைகளினூடாகத்தான் அது ஏற்படுகின்றது. அதையெல்லாம் இந்த தொழில்நுட்பவியல் திணைக்களம் தான் அதை செய்கின்றது. இத்தகைய முயற்சிகள் இலங்கை மத்திய வங்கி அதன் பொறுப்புகளை சர்வதேச நியமங்களில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அப்ப இன்டர்நேஷனலி ஒரு ரெகக்னிஷன் வேணுமென்றா அதாலையும் அதுக்காகவும் இப்படியான டிரெக்ட் எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட்களை ஊக்குவிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த திணைக்களத்தின் சேவைகள் இந்த கோவிட் தொற்று நோய் காரணமாகவும் கூடுதல் தேவையை துரிதப்படுத்தி உள்ளது. அப்ப கூடுதலாக இந்த தேவைகள் இந்த கோவிட் தொற்றாலை எங்களுக்கு ஏற்பட்டு உள்ளது என்பதுதான் இதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது அந்நிய செலாவணி திணைக்களம். அப்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், திறந்த பொருளாதாரம் கொண்ட ஒரு நாட்டின் முக்கியமான பன்னாட்டு சொத்துக்களில் அந்நிய செலாவணியும் ஒன்றாகும். அப்ப இன்டர்நேஷனல் ரிசர்வ் நாங்கள் ஒரு நாட்டின் இன்டர்நேஷனல் ரிசர்வ் சொல்லும் போது அங்கே அந்நிய செலாவணி காசாக வச்சிருப்பதும் ஒரு சொத்து, அது முக்கியமான ஒரு சொத்து. உலகின் பிற பகுதிகளுடன் நாடு கொண்டுள்ள பல்வேறு பரிவர்த்தனைகள் தொடர்பான அந்நிய செலாவணியின் உட்பாய்ச்சல்கள் மற்றும் வெளிப்பாய்ச்சல்கள் இரண்டையும் இந்த திணைக்களம் கண்காணிக்கின்றது. வெளிநாட்டு பணம் மாற்றுவோரை நியமித்தல். அப்ப வெளிநாட்டு பணம் மாற்றுவர், இந்த மணி ஆத்தரைஸ்ட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் இருக்கணும், அவர்களை நியமித்தல். அறிக்கையில் அவர்களும் ரிப்போர்ட் பண்ண வேண்டி இருக்கின்றது மத்திய வங்கிக்கு, பீரியாடிக்கல் ரிட்டர்ன்ஸ். அப்ப அவர்கள் பிள்ளையான வழியில போகக்கூடாது, இல்லாட்டா அளவாக டிரான்சாக்சன் செய்யணும். மத்திய வங்கியின் விருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி, இல்லாட்டா மத்திய வங்கியின் நோக்கத்தை நிறைவேற்றும் பொருட்டு அவர்கள் இணங்கி செயற்படணும். அப்ப அவர்கள் விதிவிலக்காக செயற்படுவது மத்திய வங்கியின் நாணய கொள்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர்களையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு வேலையாகத்தான் இந்த அறிக்கையிடல் வழிமுறைகள் மேம்படுத்தப்படுகிறது. மற்றும் அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள் தொடர்பான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் பாதுகாப்பை உறுதி செய்தலாயின இந்த திணைக்களத்தின் முக்கிய செயற்பாடுகளாக அமைகின்றது. அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் தொடர்பான விதிகள், அந்த ரூல்ஸ்கள் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது இந்த திணைக்களமாக அமைகின்றது. அப்ப இதுவரை நாங்கள் படித்ததில் ஏதாவது கேள்விகள்?
ஆன்லைனில் நிற்பவர்களுக்கு எல்லாம் தெளிவாக இருக்கின்றதா? நிஷாந்தன், வினோதன். இல்லை, என்னடா நீங்கள் எனக்கு தெரியும், முதலே விசாரிச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த பேங்கிங் இது இருக்கிறபடியா உங்களுக்கு இது இலகுவாக விளங்குவீர்கள் என்றும் எனக்கு தெரியும். ரவீந்திரன் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஓகே, இல்ல சார். சாரி, ஒண்ணும் இல்லையா? இரண்டா உங்களோட மைக் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு, அதுதான். ரைட். அப்ப அடுத்தது நாணய திணைக்களத்துக்கு போவோம். அப்ப நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாம் நான் நினைக்கிறேன் பொருளாதார கொத்தணிக்குள்ள தான் வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். எஸ், அதெல்லாம் பொருளாதார கொத்தணிக்குள்ள தான் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாணய திணைக்களத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நாங்கள் அதை முதலே பார்த்துட்டோம். என்னன்னு சொன்னால், நாணய திணைக்களம் என்று பார்க்கல, அதன் செயற்பாடுகளை நாங்கள் பார்த்துட்டோம். என்னன்னு சொன்னால், பணத்தை அச்சடித்தல், பணத்தை அச்சடித்து வெளியிடல், மற்றது அது தொடர்பான நிதி நிறுவனங்கள், அதாவது மெயின்லி இந்த பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு தான் இந்த பணம் வந்து மத்திய வங்கிட்ட இருந்து போகும். அதாவது பிசிக்கல் மணி என்பது இப்ப பண நிரம்பல நாங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த பணத்தாள்களும் குற்றிகளும் வர்த்தக வங்கிகளுக்கு போய்தான் நாங்கள் அதை போவோம். அப்ப நிறைய வர்த்தக வங்கிகள் ஒவ்வொரு நாளும் வந்து மாத்தி கொண்டிருப்பினா, நான் சொன்ன மாதிரி வர்த்தக வங்கிகள் நிறைய பழைய தாள்களை பாவனைக்கு உதவாத தாள்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பினோம், அது வேறையா கொடுப்பினோம். அதுக்கு புது தாள்கள் கொடுக்கப்படும். மற்றது பிசிக்கலான மணி டிரான்சாக்ஷன் வந்து இந்த திணைக்களத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த திணைக்களம் வந்து பணத்தை அச்சிடுற பொறுப்பும் இருக்கின்றது. அப்ப முந்தி இப்பவும் நான் நினைக்கின்றேன் பெரும்பாலும் இந்த ராயல் மீட் என்று சொல்லப்படுகின்ற இங்கிலாந்திலே இருக்கிற ராயல் மீட் நிறுவனத்துல தான் இந்த குத்திகள் ஒவ்வொரு முறையும் கோட்டேஷன் கால் பண்ணி எல்லாம் ஒழுங்கான முறையில் நடக்கும், டெண்டர் கால் பண்ணி எல்லாம் நடக்கும். ஆனால் அவர்களிடம்தான் இவர்கள் இப்ப செக்யூரிட்டியும் முக்கியம் தானே. எல்லா இடங்கள்லையும் வேறு வேறு நிறுவனங்களையும் அடிப்பார்கள். செக்யூரிட்டி என்பது முக்கியம், பாதுகாப்பு. அதாவது அங்கே அந்த இதுகள் குத்திகள் தயாரிக்கப்படும் பொழுது அவை பாதுகாப்பாக தயாரிக்கப்பட வேண்டும். அதே சமயம் அந்த குத்திகள்லேயும் நிறைய மோசடிகள் நடக்காத மாதிரியான பாதுகாப்பு ஃபீச்சர்ஸ் இருக்கும். நிறைய செலவை பார்க்கணும், நிறைய செலவுகள் இருக்கு. அப்போ வெளிநாடுகள்ல குத்திகள் அச்சடிக்கு இது தயாரிக்கப்பட்டால் அவை டிரான்சாக்ஷன் காஸ்ட் இருக்கின்றது. இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கு இன்சூரன்ஸ், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. அப்ப அந்த அதுகளை டீல் பண்ணணும். இப்ப இலங்கையில் வந்து இப்ப தாள்கள் வந்து இலங்கையிலேயே உற்பத்தி செய்கின்றோம். அதாவது அந்த ராயல் மின்ட் ஒரு பிரான்ச் ஒன்று வந்து ஃப்ரீ ட்ரேட் சோன்ல வியகமேல அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அங்கேயே தாள் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டு அதுவும் பாதுகாப்பான முறையில கொண்டு வந்து இங்கே வந்து இந்த வால்ஸ்ல எல்லாம் வச்சிருக்கோம். அப்புறம் தேவையான நேரங்கள்ல அவற்றை இஷ்யூ பண்ணணும் என்பதெல்லாம் இந்த நாணய திணைக்களத்தின் வேலைகளாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு விடயம் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த சட்ட ரீதியற்ற பணம், அதாவது கள்ள காசு என்று சொல்லப்படுகிற அவற்றை அச்சடிப்பவர்களையும் தடுக்க வேண்டும். அப்படி தடுப்பதன் மூலமாக தான் உண்மையான நாணயத்தின் மதிப்பை பேணலாம். அப்ப அவர்கள் வந்து அச்சடிக்கும் பொழுது அதுகளை பிடிப்பதற்காக சிஐடியோடு எல்லாம் சேர்ந்து நிறைய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும், சிஐடிக்கு உதவி செய்யணும். அது மட்டுமில்ல, நிறைய கிராமிய மக்கள்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த நாணயத்தில் இருக்கிற பாதுகாப்பு ஃபீச்சர்ஸ்கள் எல்லாம் சொல்லி, அப்ப கள்ள காசு என்பது வரும் பொழுது அது என்ன மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்கள்ன்றது எல்லாம் வந்து அங்கே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவதான வேலைகளையும் இந்த நாணய திணைக்களம் செய்கின்றது. அப்ப பொருளாதார நடவடிக்கையை எளிதாக்குவதற்கான பாதுகாப்பான நாணயத்தை, நிலையான நாணயம் அல்ல, வழங்கும் இந்த மத்திய வங்கியின் பொறுப்பு தொடர்பான அனைத்து செயற்பாடுகளையும் நாணய திணைக்களம் கையாளுகின்றது. அப்ப நாட்டின் வழக்கமான மற்றும் தொடர்ச்சியான பணத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய நாணயத்தாள்கள் மற்றும் நாணய குத்திகள் ஆகிய இரண்டு வடிவத்தில் போதுமான பணம் கிடைப்பதை இந்த திணைக்களம் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு 4-5 வருஷமா 5-6 வருஷத்துக்கு முதல் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கின்றது, திடீரென்று இந்த குத்தி காசுகள் வந்து காணாமல் போய்விட்டது. நாட்டில குத்தி காசுகள் காணாம, அப்படி குத்தி காசுகளையும் காணாம போனோம்னு சொன்னா ஒருத்தருக்கும் விளங்கவில்லை. ஏன்னு சொன்னா இந்த குத்திகளுக்கு வந்து பெரிய மதிப்புகள் இல்லைன்றபடியா
இப்ப நான் இன்னைக்கு வீட்டை பஸ் சாலையெல்லாம் கொஞ்சம் காயின்ஸோட போறேன்னு சொன்னா அதுல 5 ரூபாயோ 2 ரூபாயோ 3 ரூபாயோ மிச்சம் இருக்குமெண்டா நான் அது ஒரு இடத்துல போட்டு வைப்பேன் வீட்டுல. அப்புறம் நாளைக்கு வரும்போது அதை எடுத்துக்கொண்டு போக மாட்டேன். அப்படி நிறைய இடங்கள்ல இந்த குத்தி காசுகள் ஒரே இடத்துல சேர்க்கப்பட்டதால புழக்கத்துக்கு வராம போகணும்னா குத்தி காசுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அப்ப அந்த நேரத்துல இந்த கோயில் உண்டியல்கள், விகாரைகள்ல உண்டியல்கள், மற்றும் இந்த சில பேர் சொன்னாலும் தாங்கள் இந்த பெகர்ஸ்கிட்ட கூட காசு கலெக்ட் பண்ண வேண்டி வந்த சில கடைக்காரர்கள். அப்ப அப்படியான நிலைமைகள் எல்லாம் ஒரு ஒரு சேலஞ்ச். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதாருன்னு சொன்னா இந்த கரன்சி டிபார்ட்மெண்ட் இத்தனைக்கெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டும். தேவையான பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய தொடர் நாணயத்தாள்கள் மற்றும் நாணய குத்திகளை அறிமுகப்படுத்தல. அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். எதிர்கால தேவைகளை முன்வைத்தல், இருப்புகளை நிரப்ப சரியான நேரத்தில் ஒழுங்குபடுத்துதல். அப்ப இருப்புகளை நாங்கள் நிரப்பணும் என்று சொன்னா அதுகளை சரியான நேரத்தில் ஒழுங்குபடுத்தணும். நாணயத்தாள்கள் மற்றும் நாணய குத்திகளை வழங்குதல் மற்றும் பெறுதல், பாவிக்க முடியாத தாள்கள் மற்றும் குத்திகள் சேவை செய்ய கூடியவற்றில் இருந்து பிரித்தல், பாவிக்க முடியாதவற்றை புழக்கத்தில் இருந்து நீக்குதல், பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றுதல், வங்கிகளின் நாணய கையாளுதலை கண்காணித்தல், அன்றாட நடவடிக்கைகளில் நாணயத்தை பயன்படுத்துவதற்கான நல்ல மற்றும் பாதுகாப்பான நடைமுறைகளை பற்றி பொதுமக்களுக்கு அறிவுறுத்துதல், கள்ள நோட்டுகள் மற்றும் குத்திகள் செய்வதை தடுக்க சட்ட அமலாக்க அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றுதல் என்பன ஏனைய செயற்பாடுகள் ஆகும். அப்ப இதுல இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும் என்னன்னு சொன்னா, இந்த இவ்வளவு வேலைகளையும் ஒரு திணைக்களம் தான் செய்கின்றது. மற்றது உங்களுக்கு நான் முதலாவது கிளாஸ்லயோ 2வது கிளாஸ்ல சொல்லி இருக்கிறேன், அந்த தாள் காசுகள்ல கிறுக்கிறது அதுகளை பற்றியான பிரச்சனைகள் ஒன்று வந்து பேங்க்களுக்கு எல்லாம் அறிவிச்சு யாராவது பேங்க்ல வேலை செய்யறார்கள் சொல்லலுமா எனக்கு இப்போ அதனுடைய நிலைமை என்னண்டு. இப்பவும் அது அந்த அதாவது அப்படி கிறுக்கி வர காசுகளை மாத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா இல்லாட்டா அதை மாற்ற முடியாதுன்னு மத்திய வங்கி அறிவிச்சு அப்புறம் அந்த அறிவித்தல் எடுக்கப்பட்டது. அது இப்ப கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிவிட்டது. யாருக்காவது அது தொடர்பான லேட்டஸ்ட் அறிவு இருந்தா எனக்கு சொல்லுங்க, உபயோகமா இருக்கும். ஆனால் எனக்கு தெரியத்தக்கனையாக அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து பிறகு மத்திய வங்கி அதை வாபஸ் பெற்றது. அது பிறகு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படவில்லை என்றுதான் நினைக்கிறேன். யாருக்காவது அனுபவம் இருக்கின்றதா? நீங்கள் கூடாத காசுகள் ஆக்கள் கொண்டு வந்து அதை நீங்க வேண்ட மறுத்த நிலைமைகள் ஏதாவது? யாராவது கேஷியர்ஸ், இதுல இருக்கிற கேஷியர்ஸ் யாராவது இல்லையா? நினைக்கிறேன் நிஷாந்தன், நீங்கள் பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, அப்படி ஒண்ணும் இல்லையா நிஷாந்தன்? இல்ல சார். அப்படி நீங்கள் ஒன்றும் கேள்விப்பட்டதும் இல்லையா? அப்படி ஏதாவது இப்ப வாரதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லாட்டா ஆக்கள் கொண்டு வந்து தார இல்லையா? சார் இப்ப இருக்க அந்த கேஷ் மெஷின்ல அந்த மாதிரி ஃபீட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. இப்போ கவுண்டர்ல வந்து அப்படி ஒருத்தரும் காசு உங்களோட இதண்டது இல்லையா? இந்த காசை மாத்தி தாங்க உங்களுக்கு அப்படி இப்படி என்ற ஒன்றும் வந்தது இல்லையா? இல்ல, ஓவரா கிறுக்கி பேர் அப்படி எழுதி இருந்தா நான் சொல்றேன் ஒரு பேப்பர்ல ஒட்டி அக்கௌண்ட் நம்பர் பின்னாடி அது கிழிஞ்சதுகளை பேப்பர்ல ஒட்டி கொடுக்குறீங்க. இப்ப இப்ப அந்த விளம்பரங்கள்ல பாத்திருப்பீங்களா அப்படி அந்த மோசமான முறையில கிறுக்கி எழுதினது தாள்களை யாராவது கொண்டு வந்து தந்தது இல்லையா உங்களுக்கு? தந்திருக்காங்க சார். மிஷின்ல போட்டு பார்ப்போம், அக்செப்ட் பண்ணா எடுப்போம். நீங்க மெஷின்ல போடுவீங்க. அந்த மெஷின் வந்து இப்படி அது வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் தானே பார்க்கும் மெஷின். அதை ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா கரன்சி எடுக்க சொல்லுங்க. ரைட். நீங்க எடுத்து மாத்தி கொடுப்பீங்க. எடுத்துட்டு அதை நாங்க கஸ்டமருக்கு இஷ்யூ பண்ண மாட்டோம் திருப்பி. பிறகு நீங்க அதுக்கு சமமான காசை இஷ்யூ பண்ண மாட்டீங்களா? இல்ல அதுக்கு சமமான காசு இஷ்யூ பண்றோம் சார். மிஷின்ல அக்செப்ட் பண்ணா நாங்க நல்லதா எடுத்து கொடுக்கணும். பிறகு அந்த காசை வந்து நீங்கள் பிறகு வேற யாக்களுக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் எனக்கு தெரியல. நீங்கள் அதை நீங்க பிறகு ரிட்டர்ன் பண்ணி ஏதாவது உங்களோட ஆபீஸுக்கு அனுப்பி நீங்க அதன் மூலமா சென்ட்ரல் பேங்க் அனுப்பி புது காசு எடுக்கிறீங்களோ தெரியவில்லை. ஆனா அந்த முந்தி அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்ப நான் எனக்கு அன்றைக்கு ஒரு நாள் எங்கேயோ கடையில அதை மாத்த மாட்டேன்னு சொன்ன காசு உண்டு. நான் பக்கத்துல ஒரு கொமர்ஷியல் பேங்க்ல கொடுத்து நான் அவங்கள எடுத்து நல்ல காசு தந்தாங்க. அந்த அனுபவத்துல நான் சொல்றேன் அவையில. இப்ப சென்ட்ரல் பேங்க் அதை நாங்கள் இனி எடுக்க மாட்டோம்
ரிப்ளேஸ் பண்ண மாட்டோம் என்று சொன்னால் வர்த்தக வங்கிகளும் அதை அக்செப்ட் பண்ணாது. யாராவது இதுல அனுபவம் இருந்தா நீங்கள் அதை எனக்கு சொல்லுங்க. இல்லாட்டால் நீங்கள் உங்களோட ஆபீஸ்ல போய் மேனேஜர்கிட்டையும் கேட்டு பாருங்க, இல்லாட்டா கேஷியர்கிட்ட கேட்டு பாருங்க. என்னன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அப்ப அப்படி நாணய திணைக்களம் என்பது ஒரு முக்கியமான திணைக்களம். அதாவது இப்ப நாட்டின் பண நிரம்பல் அதிகரிக்கணும் குறைக்கணும் என்ற முடிவை நாணய திணைக்களம் எப்பவுமே எடுக்காது. அதை எடுக்கிறது இந்த டிஓடி எக்கனாமிக் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பேங்கிங் செக்ஷன் அவர்கள் தான் அந்த முடிவை எடுப்பார். ஆனா பிசிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றது நாணய திணைக்களத்தினூடாகத்தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அப்ப நாணய திணைக்களத்திற்கு முக்கிய நோக்கம் இருக்கின்றது. ஆனா பாலிசி டிசிஷன்கள் எடுக்கும் இதுக்குள்ள நாணய திணைக்களம் வராது. அடுத்தது தொடர்பூட்டல் திணைக்களம். தொடர்பூட்டல் திணைக்களம் என்று சொல்லப்படுறது கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப எந்த ஒரு நாட்டிலேயும் நாணய கொள்கையை செயற்படுத்துவதில் தொடர்பூட்டல் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னா இப்ப மானிட்டரி போர்ட்ல நாணய சபையில எடுக்கிற முடிவுகள் வெளியில மீடியா மூலமாகவோ இல்லாட்டா பப்ளிகேஷன்ஸ் மூலமாக வெளியே போவதற்கு இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் முக்கிய பங்காற்றுகின்றது. கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த பப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அச்சிட்டு வெளியிட்டு அந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்வது கம்யூனிகேஷன். இந்த டிரான்ஸ்லேஷன் வேலைகள் 3 மீடியத்திலேயும் எல்லா விஷயத்தையும் கொடுக்கணும் என்று எடுக்கப்படுற விடயங்கள் எல்லாம் இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாலதான் செய்யப்படுகின்றது. அப்ப நாங்கள் இதன் மூலமாக இந்த டியூட்டர் நாங்கள் முடிச்சிட்டோம். இப்ப நான் இதுல என்ன சொல்றேன்னு சொன்னா, நாங்கள் இங்க முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுகளை தான் நாங்கள் இங்க பார்த்தோம். முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுகளை தான் இங்க பார்த்திருக்கின்றோம். அப்ப பொருளாதார மதியுரை கொத்தணியைத்தான் நாங்கள் முக்கியமா பார்த்தோம். நிதித்துறை ஒழுங்குமுறை மேற்பார்வை கொத்தணிக்குள்ள நான் சுருக்கமா சொல்றேன், வங்கி மேற்பார்வை திணைக்களத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதன் டியூட்டிஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். வங்கி எல்லா நிதி நிறுவனங்களின் மேற்பார்வை திணைக்களம். வங்கி மேற்பார்வை திணைக்களத்தின் வேலைகள் வங்கி பேங்க்ஸோட வச்சிருக்கின்றது இந்த திணைக்களம். இது பினான்ஸ் கம்பெனிஸோட வச்சிருக்கின்றது. அப்ப பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ட்ரெஷரி பில் இஷ்யூஸ், ட்ரெஷரி பாண்ட் இஷ்யூஸ், அப்படியான அரசாங்கத்துக்கு தேவையான கடன்களை பெற்றுக் கொடுப்பதும் அரசாங்கம் அந்த கடன்களை மீள செலுத்தும் போது அதை பழையபடி பொதுமக்களுக்கோ அந்த நிறுவனங்களுக்கோ கொடுத்து அந்த காசுகளை பெற்றுக்கொள்வதும் இந்த பொதுப்படுகடன் திணைக்களத்தின் நோக்கம். தீர்மானம் மற்றும் செயலாக்கல் திணைக்களம் டிசிஷன்ஸ் எடுக்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். இதுகள் சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்டாக அமைகின்றது. பிறகு நான் உங்களுக்கு சொன்னான் பாதுகாப்பு பணிகள் திணைக்களம், அது வங்கியின் பாதுகாப்பை குறிக்கின்றது. நிதி திணைக்களம் அது வங்கி கொடுக்குற சம்பளங்கள் அதுகளை கொடுக்கின்றது. பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் நாங்கள் இந்த டிஓடி என்று பார்த்த அந்த திணைக்களத்தின் கொடுப்பனவுகள் தீர்ப்பனவுகள், அதாவது வங்கிகளுடைய கொடுப்பனவுகள் தீர்ப்பனவுகளை இதன் மூலமாக செய்து கொள்ளும் திணைக்களமாக அமைகின்றது. அது தவிர மிச்சம் எல்லாம் உள்நாட்டு தொடர்புடைய திணைக்களங்களாக, அதாவது உள்ளக வேலைகளை செய்யும் திணைக்களங்களாக அமைந்து காணப்படுகின்றன. அவை அந்த டியூட்டை நான் இதன்றிட்டேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது இது நாங்கள் பார்த்து விட்டோம். Right. Lesson 4 தானே பார்த்தோம். 5 பார்ப்போம். Lesson 5. அவர் மத்திய வங்கியின் ஐந்தொகை. அவர் மத்திய வங்கியின் ஐந்தொகை எப்படி இருக்குமென்று பார்க்கலாம். இப்ப நான் இந்த உங்களுக்கு கரைச்சல் தர வேண்டியில்லை. நீங்கள் யாராவது உங்களோட வங்கிகள் ஐந்தொகையை பார்த்திருக்கிறீங்க? நீங்கள் வேலை செய்யற உங்களோட வங்கிகள் பேலன்ஸ் ஷீட் பார்த்திருக்கின்றீர்களா? பதில் சொல்லவில்லை ஒருத்தர். இப்ப ரவீந்திரன் பார்த்திருக்கிறீங்களா உங்களோட பேலன்ஸ் ஷீட்? டிஸ்ப்ளே பண்றது தானே சார், நான் டீடைலா பார்க்கல.
ஆனா பார்க்க உங்களுக்கு விளங்குது அது பார்க்க விளங்குது. இப்ப நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா முதல் நான் ஒரு வங்கியின் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க நான் குழம்பி போனேன். இப்ப நான் முதல் உங்களுக்கு என்னிடம் பார்க்க கூடுதலான அனுபவம் இருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட 32 வயதுல நான் இந்த இப்ப நிறைய பேர் ஒரு பேங்க்ல ஷேர்ஸா வேண்டினா அந்த ஆனுவல் ரிப்போர்ட் பேரும் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல பேலன்ஸ் ஷீட் இருக்கும். ஆனா நான் முதல் ஒரு வங்கியின் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தது நான் வங்கி மேற்பார்வை திணைக்களத்துல இருந்து கொண்டு ஒரு வங்கியை இன்ஸ்பெக்ட் பண்ண போகும்போது வங்கி இந்த 5 பார்த்தோன்னா நான் குழம்பி விட்டேன். ஏன்னா நாங்கள் படிக்கும் போதோ இல்லாட்டா வேறொரு நிறுவனத்துல வேலை செய்யும் போதோ ஃபினான்ஸ் செக்ஷன்ல வேலை செய்யறார்கள் தான் அந்த பேலன்ஸ் ஷீட்டை தந்துவினோம். அப்படி பார்த்தா 5 வகையை பார்த்து பழகி போட்டு திடீரெண்டு போய் இந்த 5 வகையை பார்த்தோன்னா சொல்லுங்க ஒரே அடி கதைங்க. அப்போ ஒரே அடியா குழம்பி விட்டேன். என்னென்னு சொன்னால் இப்ப நாங்கள் வளமையாக ஒரு டிபாசிட் நாங்கள் வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த டிபாசிட் அசெட்டாகத்தான் நாங்கள் 5 வகையில இருக்கு. ஆனா இங்க திடீரெண்டு அது பொறுப்பு பக்கத்துல இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு லோன் என்று சொன்னா அது பொறுப்பு பக்கத்துல இருக்கு. இங்க அது சொத்து பக்கத்துல இருக்கின்றது. அப்ப உண்மையிலேயே ஒரு 2 நாள் அது பார்த்து பழகு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனா அதை பார்த்து பழகின பிறகுதான் அது விளங்கும். நீங்கள் இப்ப தொடர்ந்து ஒரு வங்கியின் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு நார்மல் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அப்ப அப்படி நாங்கள் பார்த்த ஒரு வங்கியின் பேலன்ஸ் ஷீட்ல நிறைய ஐட்டம்ஸ் அந்த ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் என்று சொல்லுவார்கள். வங்கிக்கு அதாவது 5 வகைக்கு வெளியே இருக்கின்ற சில விடயங்கள் கூட வங்கியின் செயற்பாடுகள்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அப்ப நீங்கள் அது கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்க படிக்கும்போது எத்தனையோ ஒரு வங்கியின் 5 வகைகள் அந்த நான் நினைக்கிறேன் இன்டர்மீடியட் லெவல்ல எல்லாம் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அதில் இருந்தது தானே. அப்ப அதுல வங்கியின் கணக்குகளை தானே நீங்கள் செய்திருப்பீங்க. அப்ப அப்படித்தான் இதுலயும் மத்திய வங்கின்றது ஒரே அடியா வித்தியாசமாக இல்லாவிட்டாலும் ஒரு இந்த நிறுவனத்தோட ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கின்றது. வங்கிகளோட ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனா நீங்கள் ஒரு முழு நாட்டையும் அதுக்குள்ள யோசிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு விளங்கிடும். முழு நாட்டின் கொடுக்கல் வாங்கல்களையும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது விளங்கிடும். எந்த ஒரு நிறுவனமும் 5 வகையை பேணுவதாக இருப்பது போல் மத்திய வங்கிக்கும் ஒரு 5 வகை உண்டு. இது வளமை போல் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் காட்டுவதாக உள்ளது. ஆகவே இந்த மத்திய வங்கியின் சொத்துக்கள் பொறுப்புகள் மூலம் நாம் எவ்வாறு மத்திய வங்கி பணநிரம்பலில் செல்வாக்கு செலுத்தும் தொழிற்பாட்டை மேற்கொள்ளுகின்றது என்பதை பார்ப்போம். அப்ப இலகுமயப்படுத்தப்பட்ட மத்திய வங்கியின் 5 வகை சிம்பிளான ஒரு 5 வகை. இதை பாருங்க. நாங்க முதல் பொறுப்பு பக்கத்தை பார்த்து கொண்டு போவோம். பொதுமக்களிடம் உள்ள நாணயத்தாள்களும் குச்சிகளும் அதை நாங்கள் சிபி என்று சொல்லுவோம். பொதுமக்கள்கிட்ட சர்க்குலேஷன்ல இருக்கிற நாணயத்தாள்களும் குச்சிகளையும் சிபி என்று நாங்கள் சொல்றோம். அது மத்திய வங்கிக்கு பொறுப்பாக இருக்கும். அதுவே உங்கள்ட்ட கையில இருக்கிற காசு உங்களுக்கு சொத்தாக இருக்கும். ஆனா பொதுமக்களிடம் உள்ள நாணயத்தாள்களும் குச்சிகளும் பொறுப்பாக இருக்கும். அதே மாதிரி வணிக வங்கிகளிடம் உள்ள நாணயத்தாள்களும் குச்சிகளும் பொதுமக்களிடம் உள்ள நாணயத்தாள்களும் குச்சிகளும் பொதுமக்கள்கிட்ட கையில இருக்கிற பணம். வணிக வங்கிகளும் ஒரு கொஞ்சம் காசை வச்சிருப்பினோம். வணிக வங்கிகளும் கொஞ்சம் காசாக வச்சிருப்பினோம். ஏனென்று சொன்னால் அடுத்த நாள் டிரான்சாக்ஷனுக்கு அது தேவைப்படும். அதே சமயம் எந்த நேரமும் வாடிக்கையாளர் காசு கேட்பதற்கு கொடுப்பதற்காக கொஞ்சம் காசை வச்சிருப்பினோம். அப்ப அதை நாங்கள் சொல்லுவது வணிக வங்கிகளிடம் இருக்கிற நாணயத்தாள்களும் குச்சிகளும் சிகேபி என்று சொல்லுவோம். அப்ப சிபியும் சிகேபியும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வணிக வங்கிகளின் வைப்புகள். வணிக வங்கிகளின் வைப்புகள் என்பது என்ன? வணிக வங்கிகள் மத்திய வங்கியில கரண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அந்த கரண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற பேலன்ஸ் அது ஆர்ஆர் என்று சொல்லிக் கொள்ளுவோம்.
அப்ப வேறு நிறுவனங்களின் வைப்புகள் என்பது இந்த வணிக வங்கிகள் இல்லாத நான் சொன்ன அந்த பிரைமரி டீலர்ஸுக்குள்ள வருவினம் சில தனியார் நிறுவனங்கள் அவர்கள் வந்து இந்த டிஓஐ என்று சொல்லிக்கொள்ளும். அப்ப அதுக்கு பிறகு அரசாங்கம் சில வைப்புகளை வச்சிருக்கும். அரசாங்கம் வந்து சில வைப்புகளை வச்சிருக்கும். அந்த வைப்புகள் வந்து திருப்பி கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. அதால பொறுப்புகளாக கருதப்பட்டு அவை வந்து நாங்கள் சொல்றது டிஜிசிபி என்று சொல்லுவோம். மற்றது வெளிநாட்டில இருந்து நாங்கள் பெற்ற கடன்கள். வெளிநாட்டிலிருந்து நாங்கள் பெற்ற கடன்கள் என்பது எஃபிசிபியாக இருக்கும். எஃபிசிபியாக இருக்கும். அப்ப இங்க வெளிநாட்டு கடன்கள்ன்றது மத்திய வங்கி பெற்ற கடன்கள் இல்லை, மத்திய வங்கி அரசாங்கத்தின் சார்பாக பெற்ற கடன்களாக இருக்கும். ஏனைய கடன்கள் என்பது வேறு சில்லற கடன்கள். அப்ப மொத்த பொறுப்புகளை நாங்கள் டிஎல்சிபி என்று சொல்லிக் கொள்ளுவோம். அடுத்தது வர்த்தக வங்கிகளுக்கான முற்பணம். சொத்து பக்கத்துல வர்த்தக வங்கிகளுக்கு நாங்கள் ஏதாவது முற்பணம் கொடுத்திருப்போம். அதாவது மத்திய வங்கி முற்பணம் கொடுத்திருப்போம். அந்த துணைநிலை வசதி இதுக்குள்ள கடன் வழங்கி இருந்த வர்த்தக வங்கிகள் அதெல்லாம் இந்த ஏகேபி என்று சொல்லப்படுகின்ற இதுக்குள்ள வரும். அதே மாதிரி அரசாங்கத்திற்கு மத்திய வங்கி கொடுத்த கடன் எல்லாம் சிஜிசிபி என்று வரும். அதை தவிர சர்வதேச ஒதுக்கங்கள், இன்டர்நேஷனல் ரிசர்வ், இந்த மத்திய வங்கி வந்து வெளிநாடுகள்ல வச்சிருக்கின்ற ஒதுக்கங்கள் இல்லாட்டா வெளிநாட்டு முதலீடுகள். இப்ப வெளிநாட்டுல உங்களுக்கு ஒரு ஒரு கண்ட்ரோவர்ஷியல் டாபிக்கா போனது என்னன்னு சொன்னால், இந்த கிரீக் நாட்டுல சில திரைசேரி முறிவுகள், ட்ரெஷரி பாண்ட்ஸ் ஏதோ கிரீக் நாடு வந்து கொஞ்ச காலத்துக்கு முதல் கொஞ்சம் பேங்க்ரப்ட் நிலைக்கு போகும் பொழுது அது வந்து கொஞ்சம் திரைசேரி முறிகளையோ ஏதோ கடன் முறிகளை விற்பனை செய்தது. அப்ப அந்த விற்பனை முறிகள்லையும் கொஞ்சத்தை இலங்கை மத்திய வங்கி வாங்கினு சில பார்லிமெண்ட்ல சில பிரச்சனைகள் எழுப்பப்படும். அப்ப அப்படி நாங்கள் வேண்ட சில முறிகள், இப்ப கிரீக் முறிகள் இல்லை, அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அப்படி வேற முறிகள் வேற நாடுகள்ல வேண்டதுகள் எல்லாம் இந்த சர்வதேச ஒதுக்கங்களுக்குள்ள வரும். அதே மாதிரி வேற வேற நாடுகள்ல மத்திய வங்கியோ அரசாங்கமோ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் அதுவும் வந்து இதுக்குள்ள வரும். ஏனைய சொத்துக்கள் வந்து அதை நாங்க சன்ரீஸா போட்டுக்கொள்ளலாம். அப்ப இவை எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் டிஏசிபி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அதாவது மத்திய வங்கியின் மொத்த சொத்துக்கள். அப்ப இப்ப பாருக்கும் இந்த ஈக்குவேஷனாக நாங்க பார்த்து கொண்டு போகும் பொழுது மொத்த பொறுப்புகள் வந்து மொத்த சொத்துக்களாக இருக்கின்றது. அந்த மொத்த சொத்துக்களை நாங்க பிரிச்சு எழுதலாம். அதாவது பொறுப்பு பக்கம் 7 விடயங்களும் சொத்து பக்கம் 4 விடயங்களும் வருகின்றன. அதை அப்படி பிரிச்சு கொள்ளலாம். இப்ப பாருங்கோ, நாங்க இது என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்றோம்னு நீங்கள் பாருங்க. பொதுமக்கள்கிட்ட இருக்கிற பணத்தையும் வணிக வங்கிகளோட வைப்புகளையும் வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற காசையும் வேறு நிறுவனங்கள்ல இருக்கிற வைப்புகளையும் உண்டாக்கும். அப்ப அதை வந்து நாங்கள் என்னன்னு சொல்ல போறோம் என்று சொன்னால், இந்த வர்த்தக வங்கிகளுக்கு கொடுத்த முற்பணத்தோட அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடன்ல இருந்து அரசாங்க வைப்புகளை கழிக்கின்றோம். அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடன்ல இருந்து அரசாங்கத்தின் வைப்புகளை கழிக்கின்றோம். சர்வதேச ஒதுக்கங்கள்ல இருந்து வெளிநாட்டில இருந்து நாங்கள் பெற்ற கடன்களை கழிக்கின்றோம். ஏனைய சொத்துக்கள்ல இருந்து ஏனைய பொறுப்புகளை கழிக்கின்றோம். அப்ப இப்படியான ஒரு ஈக்குவேஷனை நாங்கள் போட்டுட்டு இப்ப நாங்கள் பார்ப்போம், வணிக வங்கிகள் கையில வச்சிருக்கிற காசும் வேறு நிறுவனங்கள்ட வைப்பும் ஒரு சின்ன அமௌண்டா தான் இருக்கும் மொத்த நாட்டுண்ட பணத்தோட பார்க்க.
வணிக வங்கிகள் எப்பவுமே ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் லிக்விடிட்டி தேவைக்காகத்தான் வச்சிருப்பினும் அதுவும் 100% லிக்விடிட்டி தேவைக்காக. அதே சமயம் நிதி நிறுவனங்களும் தங்கள கையில வச்சிருக்கிற காசு இந்த நிறுவனத்துல வச்சிருக்கிற காசு வந்து நிதி நிறுவனங்கள்ட வைப்புகள் வந்து சரியான குறைவாக இருக்கும். அப்ப இது ரெண்டையும் நாங்கள் ஒரு சிறிய தொகையாக கருதி நாங்கள் அதை கவனத்தில் எடுக்காம விட்டா இந்த CP+RR என்றது பொதுமக்கள்கிட்ட இருக்கிற பணமும் வங்கி வைப்புகளும் வந்து இவ்வளவுக்கு சமனாக வரும். அப்ப பொதுமக்கள்கிட்ட இருக்கிற பணமும் வங்கி வைப்புகளும் வந்து நாங்கள் மானிட்டரி பேஸ் நீங்க படிச்சீங்களோ தெரியா வேணும்னா இன்னொருக்கா நாங்கள் படிப்போம். மானிட்டரி பேஸ் நாங்கள் சொல்லுவோம். அவை மானிட்டரி பேஸ்ன்றது CP+RR. அப்ப இந்த CP+RRக்கு பதிலா மானிட்டரி பேஸ் நாங்க போடுவோமாக இருந்தால் மிச்சம் எல்லாம் வந்து மானிட்டரி பேஸுக்கு சமனாக இருக்கும். அப்போ ஒரு வகையில சொல்ல போனா பொறுப்பு பக்கத்துல இருக்கிற மத்திய வங்கியின் ஐட்டம் வந்து பண இருப்பு பண வைப்பு இல்லாத பண இருப்புக்கு சமனாக இருக்கும். அப்ப பழையபடி AKB என்றா என்னென்று பாருங்க, மத்திய வங்கிக்கு நிதி முறைமையை உறுதியாக பேணுவதற்கு மத்திய வங்கி தான் இறுதி கடன் கொடுப்பவனாகவோ எதுவாகவோ ஒரு அட்வான்ஸை கொடுத்திருக்கின்றது வங்கிகளுக்கு. அதுதான் AKB. அப்ப எந்த ஒரு வங்கிக்கும் அதற்கு திரவ நிலையில் பிரச்சனை தோன்றும் இடத்து அதனை நிவர்த்தி செய்யும் வரை கடன் வழங்க வேண்டிய கடப்பாட்டில் உள்ளது. இந்த AKB என்பது அப்படியான முற்பணங்கள் கடன் கொடுப்பனவுகளை விட்டு நிற்கின்றது. அது கடனாகும். அதாவது வணிக வங்கிகளுக்கு அது பொறுப்பாகும். இதனால் இது மத்திய வங்கியின் ஐந்தொகையில் சொத்தாக பதியப்பட்டு உள்ளது. அப்ப அடுத்த ஐட்டத்தை நீங்கள் பாருங்கோ, அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடனும் அரசாங்கத்திடமிருந்து அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கின்ற வைப்புகளும், எங்களுக்கு கிடைச்ச வைப்பும் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடனும், இந்த இரண்டு அலகுகளும் மத்திய வங்கியின் நிதிப்பாய்ச்சலின் தேறிய பெறுமதியை பிரதிபலிக்கின்றன. அரசாங்கத்துடன் இணைந்து மத்திய வங்கியை பொறுத்தவரை ஒரு வெளிப்பாய்ச்சலாகவே கருதப்படுகின்றது. அதே சமயம் அரசாங்கத்தின் வைப்புகள் ஒரு காசு உட்பாய்ச்சலாக கருதப்படுகின்றது. இதனால் இந்த இரண்டினதும் தேறிய பெறுமதியானது அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட தேறிய கடனாக கருதப்படுகின்றது. அப்ப இதுல எந்த பக்கம் நெட் ஃபிகர் வருதோ அது அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடனாக இருக்கும். அப்படி இல்லாட்டா அரசாங்கத்தின் வைப்புகளாக இருக்கும். ஆனா பொதுவாக வந்து அரசாங்கத்தின் வைப்பிலும் பார்க்க அரசாங்கம் இலங்கையை பொறுத்த மட்டும் அரசாங்கத்தின் கடன்கள் வந்து கூடுதலாக இருக்கும். அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடன்கள் வந்து கூடுதலாக இருக்கும். அப்ப இதை நாங்கள் NCGCB என்று சொல்லிக் கொள்வோம் இந்த நெட்டை. அடுத்தது FACB மைனஸ் FBCB. அப்ப FACB என்றது சர்வதேச ஒதுக்கங்கள், மற்றது வெளிநாட்டிலிருந்து பெற்ற கடன்கள். இந்த இரண்டு அலகுகளும் மத்திய வங்கியானது அரசாங்கம் தவிர்த்து உலகத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்களில் தேறிய காசோட்டமாக கருதப்படுகின்றது. வெளிநாட்டு சொத்துக்களை மத்திய வங்கி வாங்குதல் உலகத்தின் ஏனைய நாடுகளுடனான கொடுப்பனவை குறிப்பதுடன் வெளிநாடுகளில் வாங்கப்படும் கடன்கள் அதன் பொறுப்பை குறித்து நிற்கின்றது. இதனால் இந்த இரண்டு காசோட்டங்களுக்கு இடையேயான வேறுபாடு மத்திய வங்கியின் தேறிய வெளிநாட்டு சொத்துக்களாக அமைகின்றது. ஆகவே இதை நாங்கள் சொல்லுகின்றோம் NFACB என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்தது ஏனைய சொத்துக்களும் ஏனைய கடன்களும். அப்ப இந்த இரண்டு அலகுகளும் மத்திய வங்கியின் அரசாங்கம் தவிர்த்து ஏனைய நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்படும் காசு பாய்ச்சலின் தேறிய பெறுமதியை குறிக்கின்றது. அப்ப ஏனைய நிறுவனங்களிடமிருந்து சொத்துக்களை வாங்குதல் காசு வழிபாய்ச்சலை காட்டுவதுடன் அந்த நிறுவனங்களுக்கு மத்திய வங்கி கொடுக்க வேண்டியுள்ளது பொறுப்பாக காட்டப்படுகின்றது. ஆகவே இந்த இரண்டு காசு பாய்ச்சல்களின் தேறிய பெறுமதியை மத்திய வங்கியின் தேறிய ஏனைய சொத்துக்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம்.
அப்ப இந்த 3 விஷயங்களையும் நாங்கள் பார்த்தோம்னா அரசாங்கத்துடனான தேறிய பெறுமதி, ஏனைய உலக நாடுகளுடனான தேறிய பெறுமதி மற்றும் ஏனைய நிறுவனங்களுடனான தேறிய பெறுமதி என்று 3 விடயத்தை நாங்கள் இதுல சொல்லிக் கொள்கின்றோம். அந்த 3 விடயத்தோட நாங்கள் வர்த்தக வங்கிகளுக்கு கொடுக்கப்பட்ட முற்பணத்தையும் கூட்டி விட்டோம் என்றால் அது மானிட்டர் பண இருப்பாக இருக்கும். பண இருப்பு என்பது சிபி பிளஸ் ஆர்ஆர். அப்ப அந்த ஈக்குவேஷன் இப்படித்தான் இருக்கும். அவை ஒரு 2 நிமிடம் தருகின்றேன். நாங்கள் இப்ப பார்த்த இந்த பேலன்ஸ் ஷீட் ஐட்டங்களை ஒருக்கா திருப்பி பாருங்கோ. ஏன்னா எனக்கு நான் ஸ்பீடா வந்துட்டேன் என்று எனக்கு ஒரு யோசனையாக இருப்பதால் நீங்கள் அவருக்கா திருப்பி பாருங்க. அப்ப யாராவது எனக்கு சொல்லுவீங்களா இந்த M1 என்றா என்ன, M2 என்றா என்ன, M3 என்றா என்ன, M4 என்றா என்ன? யாராவது M1 என்பது என்ன, M2 என்பது என்ன, M3 என்பது என்ன, M4 என்பது என்ன? நீங்க படித்த விஷயம் தானே. அத போன எக்ஸாமுக்கு படிச்சீங்களோ தெரியாது. யாருக்காவது ஞாபகம் இருக்கின்றதா? M1 என்பது என்ன? M2 M1 சொன்னா தான் M2 நீங்கள் சொல்லலாம். அப்ப நாங்கள் இந்த 12 நம்பரை பற்றி படிக்கின்றோம். நீங்கள் அடுத்த கிளாஸ்ல இதை பிரஷ் அப் பண்ணிக்கொண்டு வந்தா தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே நாங்கள் இப்ப M1 என்பது இதிலேயே தந்திருக்கின்றது. M1 என்பது மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட சட்ட ரீதியான பணம். அது பொதுமக்கள் மத்தியில இருக்கின்ற தாழ் நாணயங்களும் குற்றிகளையும் தான் சொல்லுகிறது சிபி அண்டு. டிடி என்பது கொஞ்சம் வேற பணப்பெருக்கியத்தான் நாங்கள் படிக்க போகின்றோம். பணப்பெருக்கி என்பது பண நிரம்பலினதும் பண இருப்பினதும் ஒரு இணைந்த பொருளாக உள்ளது. அப்ப உங்களுக்கு தெரியும் MS என்பது இந்த 4 ஆகியவற்றின் சேர்க்கை என்பதுடன் இவை இந்த நிறுவனங்கள் தாங்கள் கொண்டுள்ள நிதி சொத்துக்கள், திரவ நிலை மற்றும் பரவல் நிலை கவரேஜ் என்பவற்றில் மாறுபட்டு காணப்படும். அப்ப நாங்க மானிட்டரி பேஸை பற்றி இதை நாங்க பார்த்துட்டோம். மானிட்டரி பேஸ் என்பது என்ன? பொதுமக்களிடம் உள்ள பணமும் வணிக வங்கிகளிட மத்திய வங்கியில வச்சிருக்கிற வைப்புகளும் தான் மானிட்டரி பேஸ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப பண வைப்புகள்ல முதலாவது M1 என்பது என்ன? மத்திய வங்கிதான். ஒரு நிமிடம் நினைச்சுக்கணும். ஹலோ, நான் ஒரு 1 ஹவர்ல எடுக்கட்டானோ?
கொஞ்சம் சின்ன வேரியன்ட் வர. அப்ப சிபி என்பது மத்திய வங்கியினால் வெளியிடப்படும் சட்ட ரீதியான பணம். அது பொதுமக்கள்கிட்ட இருக்கின்ற பணத்தை தான் நாங்கள் சிபி சொல்லுவோம். டிடி என்பது வங்கி பணம். வங்கி பணம் என்பது என்ன? நடைமுறை கணக்கினூடாக வச்சிருக்கின்ற நடைமுறை கணக்கு மீதிகளை தான் நாங்கள் சொல்றது டிடி என்பது. அப்ப இது ரெண்டும் சேர்ந்ததுதான் M1. அப்ப M2 என்பது என்ன? நான் உங்களுக்கு ஜஸ்ட் பிரஷ் அப் பண்றதுக்காக நான் சொல்லுகின்றேன். M2 என்பது என்ன? இந்த M1ஓட நாங்கள் வணிக வங்கிகளில் இருக்கிற சேமிப்பு வைப்புகள் தவணை வைப்புகளை கூட்டினா வர்றது M2. அப்ப M3 என்பது என்ன? இந்த M2 என்பதோட நாங்கள் என்னத்தை கூட்டுகின்றோம்? இந்த வணிக வங்கிகள்ல வைப்பிலிடப்பட்டிருக்கின்ற வெளிநாட்டு நாணய கணக்குகள் உள்ள பணங்கள், வெளிநாட்டு அந்நிய செலாவணியில இருக்கிற கணக்கு மீதிகள். இப்ப முந்தி நாங்கள் சொல்லிக் கொண்டோம். இப்ப எனக்கு இந்த இடத்துல நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். முந்தி நாங்கள் சொல்றோம், நாங்கள் RFC அக்கௌண்ட், NRFC அக்கௌண்ட், ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட், இப்ப பிறகு பதிவற்றவருக்கான அந்நிய செலாவணி கணக்குகள் இப்ப அப்படி இல்லைன்னு நினைக்கின்றேன். யாராவது கிளியர் பண்ணலுமா? இப்ப அப்படி இல்லைன்னு நினைக்கின்றேன். இப்ப ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் தான் இருக்கின்றேன்னு நினைக்கின்றேன். அப்ப இந்த ரெண்டு அக்கௌண்ட் இல்லாட்ட இந்த ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ்ல நாங்கள் இந்த M2ஓட கூட்டினா வாரது M3. அதோட இன்னொண்ட கூட்டணும் என்று சொன்னா இந்த வணிக வங்கிகள்ல இருக்கிற FCBU யூனிட் என்று சொல்லப்படுகின்ற அந்த FCBUல உள்நாட்டாக்கள கணக்கு மீதிகள் எல்லாத்தையும் கூட்டணும் M2ஓட. அப்ப வெளிநாட்டு அந்நிய செலாவணி மீதி கணக்கு மீதிகளையும் FCBU யூனிட்ல இருக்கிற உள்நாட்டவர்களோட கணக்கு மீதிகளையும் கூட்டி விட்டா வாரது M3. அப்ப M4 என்பது என்ன? இந்த M3ஓட நிதி நிறுவனங்கள்ல பினான்ஸ் கம்பெனிஸ்ல இருக்கிற வைப்புகளை கூட்ட வாரது M4. அப்ப இப்ப நீ இது ஒரு ஜஸ்ட் நாலேஜுக்கு நீங்கள் வச்சுக்கொண்டு இப்ப நாங்கள் M1 என்பதை நாங்க பார்த்துட்டோம். மானிட்டரி பேஸ் என்னன்னு பார்த்து வச்சிருக்கின்றோம். அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு கணக்கொண்ட செய்து பார்ப்போம். ஒரு வணிக வங்கி 1 லட்சம் ரூபாயை மேலதிக பெற்றாக ஒரு வாடிக்கையாளருக்கு வழங்கினால் அவரது நடைமுறை கணக்கில் 1 லட்சம் ரூபாய் அதிகரித்து காணப்படும். இதனால் M1 அதே பெறுமதியினால் அதிகரிக்கும். அவ பாருங்க, ஒரு கஸ்டமருக்கு ஒரு வணிக வங்கி 1 லட்சம் ரூபாயை மேலதிக பெற்றாக கொடுத்தால் அவற்றை கணக்குல 1 லட்சம் ரூபாய் அதிகரித்து காணப்படும். M1 அதிகரிக்கும். அப்ப மானிட்டரி பேஸையும் மானிட்டரி M1ஐயும் பார்ப்போம் என்று சொன்னா, மானிட்டரி பேஸை நாங்கள் பார்த்தோம். மானிட்டரி பேஸ் தான் இந்த CP+RR. அப்படியே திருத்திக் கொள்ளுங்க. மானிட்டரி பேஸ் தான் CP+RR. M1 CP+DD. அதை திருத்திக் கொள்ளுங்க. அப்ப CP2ஐயும் நாங்கள் வெட்டி விட்ட வேண்டாம். DDயும் CP என்பது MB மற்றும் M1லும் உள்ளடக்கப்பட்டுள்ளதால MBக்கும் M1க்கும் இடையே உள்ள வேறுபாடு DDக்கும் RRக்கும் இடையேயான வேறுபாடாக அமைகின்றது. அப்ப இதுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இந்த DDக்கும் RRக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் இருக்கும். எவ்வாறு இவை வேறுபடுகின்றது எனில், RR என்பது DDக்கு ஒரு குறிப்பிட்ட வீதமாக இருக்கும். அப்ப என்னென்ன இது வேறுபடுதுன்னா, இந்த வணிக வங்கிகளோட நடைமுறை கணக்கு வைப்புகளுக்கு RR என்பது ஒரு குறிப்பிட்ட வீதமாகத்தான் இருக்கும். இது DDயின் ஒரு வீதத்தை மத்திய வங்கியில் வர்த்தக வங்கியில் வைக்கப்படும் வைப்பாகும். இது ஒரு சட்ட ரீதியான கடப்பாடாகவும் காணப்படுகின்றது. அப்ப இங்க RR என்பது என்ன? நியதி சட்ட ஒதுக்கு ஒரு வீதம். அந்த வீதத்தை தான் மத்திய வங்கியில வணிக வங்கிகள் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸா மெயின்டைன் பண்ணுவீங்க. பெரும்பால் அதுக்கு மேல வணிக வங்கிகள் மத்திய வங்கியில வச்சிருக்க விரும்பாது என்னன்னா, தாங்கள் வச்சிருக்கிற காசுக்கு வட்டி இல்லை. அப்ப எவ்வளவு நியதி சட்ட ஒதுக்கமாக வச்சிருக்கணுமோ அவ்வளவு தான் வர்த்தக வங்கியில பேலன்ஸ், மத்திய வங்கியில பேலன்ஸா வச்சிருப்பினும் வணிக வங்கிகள். அப்ப அது என்ன பேலன்ஸ்? இப்ப இருக்கிற
SRR வீதமாகத்தான் இருக்கும். அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்கலாம் வணிக வங்கிகள்ல நடைமுறை கணக்கு மீதி எவ்வளவு வேண்டும். அப்ப RR வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்கலாம் டிடியின் மீதிய. இது ஒரு சட்ட ரீதியான கடப்பாடாகும். இதனால் டிடி வந்து ஆர்ஆர்லும் பார்க்க எப்பவும் கூடவாத்தான் இருக்கும். அப்ப டிடி ஆர்ஆர்லும் பார்க்க கூடவா இருக்கும் என்றால் M1 வந்து MB-லும் பார்க்க கூடவாகத்தான் இருக்கும். அப்ப பண இருப்பு இல்லாட்ட பண மானிட்டரி பேஸ் என்பது பண நிரம்பலோடு ஒப்பிடும் பொழுது குறைவாகத்தான் இருக்கும். அதாவது எத்தனை மடங்கு இல்லாட்ட எத்தனை இதுன்னு பார்க்கலாம். என்னன்னா ஆர்ஆர் என்பது எப்பவுமே ரேஷியோ தானே. அப்ப நாங்க ஈஸியா எத்தனை மடங்கு என்பதை பார்த்து கொள்ளலாம். அப்ப M1 என்பது MB-லும் பார்க்க கூடுதலாக உள்ளது என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப இதையே நாங்க பணப்பெருக்கியில பார்க்கலாம். அப்ப இது சரி. நான் அங்க மேல சொல்லப்பட்டது பிள்ளை, அதை திருத்திக் கொள்ளுங்க. M1 என்பது CP பிளஸ் DD, MB என்பது CP பிளஸ் RR. அப்ப இப்ப நாங்க M1 என்பது என்னன்னு பார்ப்போமாக இருந்தால் M தர MB என்று வரும். M தர MB என்று வரும். இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல நாங்கள் இதை M1 பார்க்கும் பொழுது MB-யை இங்கால கொண்டு வந்து பெருக்க வேண்டி இருக்கும். அதுதான் இரண்டாவது ஸ்டெப்ல செய்கின்றோம். இப்ப இவ்வளத்தையும் நாங்கள் M1 எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த CP பிளஸ் DD இன்கீழ் CP பிளஸ் RR, அது வந்து ஒரு DD இன்கீழ் RR என்பது M1 எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் M1 வந்து M தர MB ஆக இருக்கும். அப்ப இந்த பணப்பெருக்கிய அதுதான் நாங்கள் M என்று சொல்லுகிறோம். இந்த பணப்பெருக்கிய பண இருப்பால பெருக்கி விட்டா பண நிரம்பல் வரும். பணப்பெருக்கிய பண இருப்பால பெருக்கி விட்டா பண நிரம்பல் வரும். அப்ப இது வந்து உங்களோட நாலேஜுக்காக நான் இதில் சொல்லுகின்றேன் என்று விளங்கி கொள்ளுங்க. என்னன்னா பெரும்பாலும் எக்ஸாமுக்கு பெருசா வராது இப்படியான ஈக்குவேஷன்கள். ஆனாலும் என்ன வருமென்று தெரியாது. ஆனால் நான் இது உங்களுக்கு உங்களோட விளக்கத்துக்காக நான் இதுல நான் சொல்லி இருக்கின்றேன். அப்ப இப்பவும் பாருங்க, பண இருப்போட பண பெருக்கிய பெருக்கினா பண நிரம்பல் வரும். அப்ப நாங்க பார்ப்போம் வர்த்தக வங்கிகள் எவ்வாறு கடன் உருவாக்கத்தை மேற்கொள்கின்றன அல்லது பண உருவாக்கத்தை மேற்கொள்கின்றன என்பதை இலகுவாக விளங்கி கொள்ளலாம். அப்ப எனக்கு இப்பவாது நீங்கள் ஒன்று சொல்லுங்க, நீங்கள் எல்லாம் வணிக வங்கிகளோட கடன் உருவாக்கம் படிச்சிருக்கிறீங்களா இல்லாட்டா அதுல கிளியர் ஆகிருக்கிறீங்களா? அப்படின்னா அட்லீஸ்ட் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொண்டு போகலாம். ஏன்னா நீங்க இந்த ஸ்டேஜ் 1 இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல படிச்சிருப்பீங்க. ஒருத்தட்ட சத்தத்தையும் காணல. எனக்கு நீங்களே சொன்னாதான் நான் செய்யலாம். இல்லாட்டா நான் பழையபடி இந்த பணப்பெருக்கி பண உருவாக்கத்தை பற்றி நான் படிப்பிக்கணுமா? எனக்கு அது ஒருக்கா சொன்னீங்கன்னா நல்ல. மாணவர்கள் யாராவது? அப்ப நான் இப்ப பார்த்த டியூட்டையும் நான் எடுக்கிறேன். அதுல ஒரு கேள்வி இல்லையாண்டு நான் எடுத்துக்கொண்டு நான் பார்த்த டியூட்டை எடுக்கிறேன். ரைட். அப்ப இந்த மணி கிரியேஷன் இது பார்க்கணுமா? அதான் நான் கேட்கிறேன். வினோதன், கார்த்தியன், ஓகே சார், பாப்போம். நீங்க படிச்சிருக்கீங்களா? ஓ, நான் என்ன சொன்னா நீங்க A-லெவல்லையும் படிச்சிருப்பீங்க, பிறகு இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்லயும் படிச்சிருப்பீங்க. அதனால நான் கேட்டேன் நான் உங்கள்கிட்ட. சரி, என்ன பிரச்சனை இல்லை. நான் ரைட். அப்ப இது இருக்கா வாட்சி பாருங்க.
அடுத்தது உங்களை எல்லார்ட்டையும் இந்த டியூட்டோரியல் இருக்கா இல்லாட்டா நீங்கள் இப்ப நான் எந்த டிஸ்பிளே தான் மெயினா பாக்குறீங்களா? இந்த டிஸ்பிளே பாக்குறேன்னா சொல்லுங்க, நான் கூட நேரம் அதுல உங்களுக்கு பார்க்கப்படுறேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கையில வச்சிருப்பீங்களே. நீங்கள் யாராவது போன கடைசியா நடந்த எக்ஸாம் பாஸ் பேப்பர் ஏதாவது பார்த்துருந்தீங்களேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் வந்திருந்தது. அதாவது இப்ப இந்த கோவிட் பிரச்சனையோட சம்பந்தப்பட்டு மத்திய வங்கி எடுத்த முடிவுகள் என்ன, மத்திய வங்கியில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதாகத்தான் அமைந்திருந்தது. ஆகவே நாங்கள் அந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுவதற்காகத்தான் இந்த தியரியிலே நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். இதுகளெல்லாம் நீங்கள் படிச்சு கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் விளங்கி வைத்திருந்தீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு எந்த கேள்வியும் ஆன்சர் பண்ணுவது இலகுவாக இருக்கும். சார் எக்ஸ்கியூஸ் சொல்லுங்க சார். இந்த சென்ட்ரல் பேங்கால இஷ்யூ ஆகிற ட்ரெஷரி பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஷீட்ல மென்ஷன் ஆகாது. விளங்க இல்ல. சென்ட்ரல் பேங்கால இஷ்யூ ஆகிற ட்ரெஷரி பாண்ட், ட்ரெஷரி பில்ஸ் அதுகள் எல்லாம் இந்த பேலன்ஸ் ஷீட்ல காட்டக்கூடாது. இப்ப ட்ரெஷரி பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் வந்து என்ன நடக்கின்றது அது இப்ப நான் விளங்கப்படுத்தி கொண்ட விடயத்தை நீங்க என்னன்னு சொல்வீங்க? சென்ட்ரல் பேங்க் ட்ரெஷரி பில்ஸை இஷ்யூ பண்ணுது. ஏன் இஷ்யூ பண்ணுது சொல்லுங்க நிஷாந்தன். ஏன் இஷ்யூ பண்ணுது? மக்கள்கிட்ட இருந்து காசு எடுக்கிறது. காசை மத்திய வங்கி எடுக்குதா? எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்குது. அரசாங்கத்துக்கு கொடுத்து அரசாங்கத்துக்கு கொடுத்தது என்ன? கடன் தானே. அப்ப இங்க பாருங்க, அரசாங்க கடனுக்குள்ள வந்திருக்குன்னு தானே. இப்ப அது தவிர முக்கியமாக அரசாங்கத்துக்கு கொடுத்த கடன்ன்றது அதுதான். நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து எடுத்து மக்கள்கிட்ட இருந்து இப்ப அரசாங்கம் சார்பாக மத்திய வங்கி வாங்கி அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு அவ கொடுத்த அரசாங்கத்திற்கான கடன்கள் என்று நாங்க சொத்து பக்கம் போட்டிருப்போம். ஏன்னா நாங்கள் கொடுத்துட்டோம். எல்லாம் கொடுத்த காசு எங்களோட பக்கத்துல சொத்தா இருக்கும். என்ன அரசாங்கம் திருப்பி தரோம் பெருமதி. அதே சமயம் பாருங்க, அரசாங்க வைப்புகள் என்று இருக்குது டிஓஐ. அது வந்து சில்லறை. இப்ப அரசாங்கத்துக்கு இப்ப மற்ற வணிக வங்கிகள் மாதிரி அரசாங்கம் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கு. அப்ப அந்த கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிற சில்லறை மீதிகள் சில நேரங்கள்ல இந்த வெளிநாட்டு படுகடன்கள் கிடைச்சோன்னு, வெளிநாட்டு படுகடன்கள் அந்நிய செலாவணியில கிடைச்சோன்னா அதை மத்திய வங்கி அதை பெற்றுக்கொண்டு உள்ளூர் நாணயத்துலதான் அரசாங்கத்துக்கு கொடுக்கும். அப்ப உள்ளூர் நாணயத்துல கொடுக்கும் பொழுது அந்த வைப்புகள் வந்து இந்த அரசாங்க வைப்புகளுக்குள்ள இருக்கும். அப்ப அரசாங்க வைப்புகளுக்குள்ள அதை வச்சு விட்டா அது அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு தானே, கொடுக்க வேண்டிய காசு தானே. அதை அரசாங்கம் இந்த நேரம் அதை வித்ட்ரா பண்ணி எடுக்கும். அதை நாங்கள் இதுல காட்டி இருப்போம். டிஜிசிபி என்று. அப்ப அதுதான் அந்த மீனிங். அப்ப நாங்கள் அந்த தாற்பயத்தை விளங்கி வச்சோம்னா, அதாவது என்ன தாற்பயம், திரைசேரி ஒண்டியல்களோ திரைசேரி முறைகளோ என்னத்துக்கு மத்திய வங்கி வேண்டுது? தனக்கு தேவைக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மத்திய வங்கிட்ட காசு இருக்காது, காசு வச்சிருக்காது. மத்திய வங்கி ஒரு சின்ன குண்டூசி வேணுனாலும் அது அச்சடிக்கப்பட்ட காசுல தான் மத்திய வங்கி வேண்டும். அதாவது தண்ட ஸ்டேஷனரிய கூட பிரிண்டட் மணியில தான் மத்திய வங்கி வேண்டும். மத்திய வங்கிட்ட காசு இல்லை. அப்ப மத்திய வங்கியின் ஸ்டேஷனரி என்று சொன்னா ஃபர்னிச்சர்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எல்லாமே அச்சடிக்கப்பட்ட காசு. ஆனா நாங்கள் அதை பெருசா நாங்கள் கவனத்தில் எடுப்பதில்லை. என்னன்னு சொன்னா ஒரு இந்த பெரிய சர்க்குலேஷன்ல அது வந்து ஒரு பெரிய காஸ்டா கருதப்பட மாட்டாது. அதால நாங்கள் ஈவன் சென்ட்ரல் பேங்க் ஸ்டாஃபு கொடுக்குற சம்பளம் கூட அப்படித்தான் இருக்கின்றது. அது பெரிய இந்த பெரிய சர்க்குலேஷன்ல இருக்கிற 12 ரம்பலுக்குள்ள அது வந்து ஒரு சின்ன இதண்டபடியா நாங்கள் பெரிய பொருட்டா கருதுவது இல்லை.
இந்த இடத்துல நான் ஒரு விடயத்தை ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். நான் அதை சொல்லுவதா என்று யோசிச்சேன், வேண்டாம் என்று விட்டுட்டேன். அப்ப நாங்க இங்க பார்ப்போம் வணிக வங்கிகளின் பண உருவாக்கல். அப்ப நாங்கள் ஏற்கனவே மத்திய வங்கியின் பண நிரம்பலானது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தியது என்பதை பார்ப்போம். அதை தவிர மக்களின் நடத்தையும் வணிக வங்கிகளின் செயற்பாடும் எவ்வாறு பண நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்திருந்தாலும் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அப்ப நாங்க முதலில் ஒரு எடுகோலை எடுப்போம். எடுகோலை அந்த தமிழ்களை திருத்தி கொண்டு அந்த டைப்பிங் மிஸ்டேக்குகள் இருக்கு. எடுகோலை எடுப்போம். பின்வரும் உள்நாட்டு சொத்துக்களையும் வெளிநாட்டு சொத்துக்களையும் மத்திய வங்கி பின்வரும் பெறுமதியில் வாங்கியுள்ளது என்று. அப்ப திரைசேரி உண்டியல்கள் 250 மில்லியனுக்கு வாங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு அதே பெறுமதி கடன் கொடுத்துள்ளது மத்திய வங்கி. அப்ப திரைசேரி உண்டியல்களை மத்திய வங்கி வேண்டி இருக்கின்றது. அப்ப மத்திய வங்கி வேண்டி இருக்கின்றதுன்னா இப்ப பொதுமக்களிடம் இருந்தோ வணிக வங்கிகளிடம் இருந்தோ வேண்டி அரசாங்கத்துக்கு கொடுக்க இல்லை, மத்திய வங்கி தான் வேண்டி இருக்குதுன்னு சொன்னா அதன் அர்த்தம் என்ன? பிரிண்டட் மணி. அப்ப அப்படியான நிலைமையில அது என்ன நடக்கும் பாருங்க. மத்திய வங்கியின் 5 வகையில பொறுப்பு பக்கத்திலேயும் இருக்கும் வெளியிட்டுள்ள பணம் வந்து இந்தியாவில வரும் திரைசேரி உண்டியல அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட பணம் வந்து. ஏனென்றா அந்த காசை கொண்டு போய் அரசாங்கம் செலவழிச்சிடும். செலவழிச்சா அது பொதுமக்கள் மத்தியில போயிடும். பொதுமக்கள் மத்தியில போனா இந்த வெளியிட்டுள்ள பணம் பொதுமக்கள் சிபி என்று வந்துடும். இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடனாக இருக்கும். அப்ப அமெரிக்க டாலர் 1 மில்லியன். அடுத்தது என்ன நடந்திருக்கு? அமெரிக்க டாலர் 1 மில்லியனை $1 $102 பெறுமதி வாங்கியுள்ளது. அப்போ 1 மில்லியன் அமெரிக்க டாலரை $125 பெறுமதியில வாங்கியுள்ளது என்று சொன்னா என்ன இது? $1 மில்லியன் $125 பெறுமதியில வாங்கப்பட்டுள்ளது. அப்ப 125 மில்லியன் தானே வரும். $125 1 மில்லியன்ல இதுல ஏதோ ஒரு குழப்பம் ஒன்று உள்ளது, எனக்கு அது விளங்கவில்லை, நான் மறந்து விட்டேன். வெளிநாட்டு சொத்துக்கள் 80 மில்லியன் என்று வந்திருக்கின்றது. ஆனா இங்க $1 மில்லியன் $125 பெறுமதியில வேண்டி இருக்கு என்று சொல்லும் பொழுது நாங்கள் இப்போதைக்கு அதை எடுத்துக்கொள்வோம். 80 மில்லியன் $80 மில்லியன் தான் அதை எடுக்கணும். $80 மில்லியன் எடுப்போம். அது $1 மில்லியன் அந்த ரெண்டாவது எடுகொள்ள அமெரிக்க டாலர் 80 மில்லியன் என்று போட்டு விடுங்க. 80 மில்லியன் $125 பெறுமதியில வேண்டினா மில்லியன்கள்ல இருக்கின்றது இங்கே 1000 என்று வரும். $250 மில்லியன் திரைசேரி உண்டியலாக அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது வச்சுக்கொள்வோம். அப்ப மொத்தமாக இங்க மத்திய வங்கியினால் வெளியிட்டுள்ள பணம் வந்து 1250 மில்லியன். அதுல வெளிநாட்டு சொத்துக்களை வேண்டி இருக்கிறது 80 மில்லியனுக்கு. உள்நாட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடன் வந்து 250 மில்லியன். அப்ப மத்திய வங்கியின் 5 வகையில் ஏற்பட்ட மாற்றம் 1250 மில்லியன் ரூபாவினால் பண நிரம்பல் அதிகரித்துள்ளது. அப்ப இதுல நாங்கள் இதை சொல்றோம் என்னன்னு சொன்னா, இந்த ரெண்டாவது இதை 1 மில்லியன் 80 மில்லியன் போட்டு கொடுங்க.
$80 மில்லியன் அமெரிக்க டாலர். அமெரிக்க டாலர் இல்ல, $80 மில்லியனை ஒரு டாலர் $127 பெறுமதி வாங்கியுள்ளது. மத்திய வங்கியின் 5 வகையில் ஏற்பட்ட மாற்றம் 1250 மில்லியன் ரூபாய். அப்ப அது என்ன மாதிரி மாற்றம் வந்திருக்கின்றதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. ஒன்றில் வெளிநாட்டு சொத்துக்கள் 1000, உள்நாட்டு சொத்துக்கள், உள்நாட்டு சொத்து அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட கடன் 250 இருக்கின்றது. இங்கே பணப்புழக்கம் 1250 மில்லியனாக அதிகரித்துள்ளது. அப்ப இந்த 1250 மில்லியன் ரூபாவும் முழுமையாக பொதுமக்களின் கைகளுக்கு சென்றால் என்ன நடக்கும்? இந்த 1250 மில்லியன் ரூபாவும் முழுமையாக பொதுமக்களின் கைகளுக்கு சென்றால் என்ன நடக்கும்? அப்ப இதை நாங்கள் பார்ப்போம். 1250 மில்லியன் பணமும் பொதுமக்கள கைக்கு சென்றால் பண நிரம்பல் 1250 அதிகரிப்பது மட்டுமல்ல, அந்த பொதுமக்கள் என்ன மாதிரி வங்கிகளோட தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கணும் என்றதை கொண்டுதான், அதாவது அவர்களுடைய வங்கி நடவடிக்கைகள், அதாவது கரண்ட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது என்றதை கொண்டுதான் இந்த பண நிரம்பல்ல ஏற்படும் அதிகரிப்பை எங்களால கணிப்பிட முடியும். அப்ப அதுக்காக இன்னொரு எடுகோளை நாங்க எடுப்போம். அது என்னன்னு சொன்னா, இப்பணத்தில் 20% பணமாக பொதுமக்கள் கைகளில் வைத்துள்ளனர் எனவும் இதை சிபி எனவும் சொல்லுவோம். அப்ப இந்த 1250 மில்லியன்ல 20% பொதுமக்கள் பணமாகவே வச்சிருப்பினோம். 20% என்றது 250 மில்லியன். அது பொதுமக்கள் எந்த நேரமும் பணமாகவே வச்சிருக்கணும். அப்ப அதை நாங்க சிபி என்று சொல்லிக் கொள்கின்றோம். மிகுதி பணத்தை ஒரு வங்கியின் நடைமுறை கணக்கில் வைப்பு செய்கின்றனர் என கொள்வோம். அப்போ ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது நாங்கள் சிம்பிளா எடுத்துக்கொள்வோமே. ஒரு ஆளுக்கு இந்த 1250 மில்லியனும் கிடைக்கின்றது. அவர் 250 மில்லியனை கையில வச்சுக்கொண்டு 80%, அதாவது 1000 மில்லியனை கொண்டு போய் வங்கியில வைப்பில் இடுகின்றார். வங்கியில எங்க வைப்பில் இடுகின்றார்? ஒரு நடைமுறை கணக்குல வைப்பில் இடுகின்றார். அப்ப இப்ப வேறங்க M1 என்பது என்ன? 1250 மில்லியன். அதுதான் மொத்த பண நிரம்பலாக M1 நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இத்துடன் இந்த நிலையில் பண மீதி இருக்கும் என்று நீங்கள் இந்த நிலையில எவ்வளவு பண மீதி இருக்கும் என்று சொன்னா வங்கியில 1000 ரூபாய் இருக்கும். அப்ப கடனாக வேறு நபர்களுக்கு கொடுக்கும் என நினைக்கின்றீர்களா? இல்லை, அவர்களால் இயலாது. ஏனெனில் மத்திய வங்கியானது நியதி சட்ட ஒதுக்கு வீதத்தினை வச்சிருக்கின்றது. அப்ப மத்திய வங்கியின நிதி சட்ட ஒதுக்கு வீதம் 10% என்று எடுத்துக்கொள்ளுவோம். அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், வணிக வங்கிகளோட முக்கிய நோக்கம் லாபம் உழைப்பது. அப்ப அவர்களது முக்கிய நோக்கம் லாபம் உழைப்பு என்று சொன்னா அவர்கள் என்ன செய்வார்கள்? 1000 மில்லியன்ல இருந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அவ்வளவு கடன் கொடுக்கத்தான் பார்ப்பார்கள். அப்படி கடன் கொடுக்க வெளிக்கிடும் பொழுது வங்கிக்கு தெரியும் இந்த 1000 மில்லியன்ல இவ்வளவு கஸ்டமர் நாளைக்கோ நாளண்டைக்கோ எப்போ எவ்வளவு எடுப்பான்ன்றது அனுபவ ரீதியாக அந்த வங்கிக்கு தெரியும். ஆகவே அந்த அமௌண்ட்டை வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாத்தையும் கடன் கொடுக்க பார்க்கும் வங்கி. ஆனால் அதுக்கு தடையாக வந்து அமைகிறது தான் இந்த ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட். அப்ப இந்த ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் என்று சொல்லப்படுகிற நியதி சட்ட ஒதுக்கு வீதம் என்னென்று அந்த நிதி சட்ட ஒதுக்கு வீதம் வருகின்றது என்று சொன்னால், இந்த நாங்கள் விளங்கப்படுத்த போற செய்முறையை தடுக்கிறதா தான் அந்த நிதி சட்ட ஒதுக்கு வீத மத்திய வங்கியால அமல்படுத்தப்படுகின்றது. அப்ப நாங்க இங்க சொல்லுவோம் மத்திய வங்கியின் நிதி சட்ட ஒதுக்கு வீதம் 10% என்று. அப்ப இந்த 10% 1000 மில்லியன்ல 10% மத்திய வங்கியில வைக்கணும். அந்த வங்கி ஒரு வங்கி என்ற வங்கின்னு சொல்லுவோம். அந்த வங்கி 1000 மில்லியன்ல
100 மில்லியனை கொண்டு போய் 10% மத்திய வங்கியில பேலன்ஸா வச்சுட்டு மிச்ச 900 மில்லியத்தையும் கடனாக கொடுக்கின்றது என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இப்போது வணிக வங்கியிடம் 900 மில்லியன் நிதியாக இருக்கின்றது. அப்ப இந்த 900 மில்லியன் என்னென்று கிடைச்சது எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நாம் பார்ப்போம், இந்த 900 மில்லியன் ரூபாவும் கடனாக வணிக வங்கிகளினால் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டாலும் அதை காசாக கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. அப்ப பொதுவாக 900 மில்லியனையும் வங்கி கடனாக கொடுக்குது என்று சொன்னா அதை காசாக வங்கி கொடுக்காது. அப்ப இன்னொரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த கரண்ட் அக்கௌண்ட்டை டிபாசிட் பண்ணி போட்டு செக் புக் கொண்ட கொடுக்கும் அந்த வாடிக்கையாளருக்கு. அப்ப முதலாவது வாடிக்கையாளர் ஏற்கனவே நடைமுறை கணக்கு வச்சிருந்தபடிக்கு அவர் கொண்டு 1000 மில்லியன் டிபாசிட் பண்ணார். அந்த 1000 மில்லியன்ல 100 மில்லியன் மத்திய வங்கியில நடைமுறை கணக்குல இருக்கின்றது. மிச்சம் 900 மில்லியன் இப்ப இரண்டாவது கஸ்டமருக்கு கடனாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஏனெனில் இந்த 900 மில்லியன் ரூபாவும் மீண்டும் நடைமுறை கணக்குகளில் இருக்கும். வாடிக்கையாளர் இந்த பணத்தை காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்வர். அப்ப நாங்கள் எங்களோட இந்த விளக்கத்தை இலகுவாக விளங்கி கொள்வதற்காக நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். என்னென்று சொன்னால், இந்த 1000 மில்லியன் ரூபாவை டிபாசிட் பண்ணின கஸ்டமர், முதலாவது கஸ்டமர் செக்கால தான் எல்லாத்தையும் டீல் பண்ணுவார். அவர் காசை வித்ட்ரா பண்ண மாட்டார். செக்கால தான் எல்லாத்தையும் டீல் பண்ணுவார். ஏனென்று சொன்னா நாங்க முதல் பார்த்துட்டோம், அதுல 20% காசா வச்சுக்கொண்டு 80% தான் அவையில் பேங்க்ல டிபாசிட் பண்ணி இருக்கிறேன். அப்ப அவர் செக்கா டீல் பண்ணும் பொழுது அவர்கிட்ட செக்க வேண்ட ஆக்களும் அதை காசா மாத்த மாட்டினோம், செக்கை தான் டிபாசிட் பண்ணிக்கொண்டு இருப்பினோம். அப்ப செக் டிரான்சாக்சன் தான் முழுக்க அந்த 1000 மில்லியனுக்கு நடக்க போகின்றது. அந்த கட்டத்துல இந்த 900 மில்லியன் ரூபாவை இன்னொரு ஆளுக்கு கடன் கொடுத்தோம்னா அவர் என்ன செய்கின்றார், அதை கொண்டு போய் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கின்றார் என்று சொல்லுவோம். அப்ப அவர் தன்னுடைய வங்கியில அந்த 900 மில்லியனை டிபாசிட் பண்ணுகின்றார் என்று வைப்போம். அப்ப இப்ப பி வங்கி, ஏ வங்கி போயிட்டு இப்ப பி வங்கியில 900 மில்லியன் டிபாசிட் ஆக வந்திருக்கின்றது. அப்ப பி வங்கியில டிபாசிட்ட அவர் டிபாசிட் பண்ணதுக்கு என்ன, அவர் காசா வித்ட்ரா பண்ண மாட்டார். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அந்த பி வங்கி என்ன செய்கின்றது என்று சொன்னால், அந்த 900 மில்லியன்ல 10% 90 மில்லியனை கொண்டு போய் மத்திய வங்கியில வைப்பாக வைக்க வேண்டும் SRR என்று. மிச்ச 810 மில்லியனை அவர்கள் இன்னொரு ஆளுக்கு கடனாக வழங்குகின்றார். கடனாக வழங்கும் போது அவர் அவைகளுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் திறந்து அதுல 810 மில்லியனை வச்சு போட்டு செக் புக்கை கொடுத்து விடுறார். அப்ப இந்த 810 மில்லியன் கடன் பெற்றவர் என்ன செய்யறாரு, டக்குண்டு தண்டை செக் புக்ல இருந்து ஒரு லீஃப் எழுதி 810 மில்லியனுக்கு இன்னொரு ஆளுக்கு காசை கொடுக்க அவர் கொண்டு போய் தன்னுடைய வங்கியில அதை டிபாசிட் பண்ணுகின்றார். அவரும் அதை செக் டிரான்சாக்சன் தான் நடக்குமே ஒழிய ஒருத்தரும் காசா வித்ட்ரா பண்ண மாட்டினோம், அவர் காசு கொடுத்தாலும் செக்க கொடுத்தாலும். அப்ப இந்த மூன்றாவது வங்கி 810 மில்லியனை வாங்கின மூன்றாவது வங்கி என்ன செய்யும், அதுல 10% 81 மில்லியனை மத்திய வங்கியில நடைமுறை கணக்குல வைத்து போட்டு மத்திய வங்கியில தண்ட நடைமுறை கணக்குல 2 SRR என்று சொல்லப்படுகின்ற அந்த வீதத்தை மெயின்டைன் பண்றதுக்காக 810 இருந்து 89 கழிக்க வார 810 இருந்து 89 கழிக்க வார தொகையான 721 மில்லியன் ரூபாவுக்கு அந்த வங்கி கடனை வழங்கும். அப்ப இப்படியே ஒவ்வொரு வங்கியும் கடனையும் வழங்கி கொண்டு 10% மத்திய வங்கியிலையும் விட்டுக்கொண்டு அப்படியே போகும் பொழுது, அதுதான் இதுல சொல்லி இருக்கின்றது, நீங்கள் இதை கொஞ்சம் வாசிச்சு பார்த்தா தெரியும். இப்படியே கொண்டு போகும் பொழுது இங்க பாருங்க அது என்ன மாதிரி நடைமுறை வைப்பு வந்து கொண்டிருக்கின்றது, என்ன மாதிரி
ஒதுக்கு வீத தொகை வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வங்கியும் கொடுத்து கொண்டிருக்கின்ற கடன்கள் எவ்வளவு என்பது இதிலே தெரிய வரும். அப்ப இப்படியே பல சுற்றுக்கள் தாண்டி கொண்டு போகும் பொழுது இறுதியில அது முடிவுக்கு வரும் பொழுது அந்த மொத்த வைப்புகளோட தொகை வந்து 10,000 மில்லியனாக இருக்கும். அப்ப வங்கியில இடப்பட்ட 1000 மில்லியன் ரூபாய் வந்து இந்த கடனாக்கத்தின் மூலமாக இறுதியில 10,000 மில்லியனாக வந்து நிற்கும். அதே மாதிரி மத்திய வங்கியில இருக்கின்ற நிதி சட்ட ஒதுக்கு வீதம் கரண்ட் அக்கவுண்ட்ல இருக்கிற மணி அந்தந்த வங்கிகள்ட முதல் 100 மில்லியனாக இருந்தது. அந்த அந்த 1000 மில்லியன் கடன்கள் எல்லாம் கொடுத்து உச்சத்துக்கு வந்தோன்னு அந்த ஒதுக்கு வீதம் 1000 மில்லியனாக இருக்கும். அப்ப நீங்கள் ஒவ்வொரு வங்கியும் இந்த 1000 மில்லியன் மூலமாக கொடுத்த கடன்கள் எவ்வளவு பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா 900 மில்லியன் 210 மில்லியன் என்று பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா கடைசியில 9,000 மில்லியன் மொத்தமாக கடன் கொடுத்திருக்கும் எல்லா வங்கியும் சேர்த்து. அப்ப இந்த ஒரு ஆள் 1000 மில்லியனை டிபாசிட் பண்ணார். அதன் விளைவு என்ன? எல்லா வங்கிகள்லயும் 10,000 மில்லியன் டிபாசிட்ஸ் வந்துட்டது. அதன் மூலமா கிடைத்த நீதி சட்ட ஒதுக்கம் 1000 மில்லியனாக வந்துட்டு 9,000 மில்லியன் வந்து மொத்த கடன் தொகையாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப இந்த அட்டவணையில இருந்து நாங்க பார்க்கிறோம் என்னன்னா டிடி பிளஸ் ஆர்ஆர் மற்றும் கடன் வளங்களின் பெறுமதிகள் படிப்படியாக குறைந்து கொண்டு சென்று இறுதியில் எண் சுற்றில் சைவராக மாறுகின்றது. அப்ப எண் சுற்று மட்டும் போகணும், அது பல சுற்றுக்கள். இதுல நாங்கள் என்னன்றதுக்கு என்ன எத்தனையோ சுற்றுக்கள் வரும், ஜீரோவாக மாறுகின்றது. மொத்த பெறுமதி வரிசையில் உள்ள மொத்த பெறுமதிகள் ஆரம்ப தொகைகளின் 10 மடங்காக காணப்படுகின்றது. அதாவது இங்க வந்து பணப்பெருக்கி வந்து 10. அப்ப மல்டிப்ளையர் வந்து எவ்வளவு? 1000 10,000 மாறினபடியா அது 10. 10,000 கீழ் 1000 10. அப்ப இறுதி பெருமானம் என்ன? பணப்பெருக்கி 10 தர ஆரம்ப பெறுமதி 1000 10,000. அதுதான் இறுதி பெறுமதி. அது வந்து ஆரம்ப வைப்புக்கும் மட்டுமல்ல, நிதி சட்ட ஒதுக்கத்துக்கும் பாருங்கோ. பணப்பெருக்கி 10, நிதி சட்ட ஒதுக்கத்தின் ஆரம்ப ஒதுக்கம் அது 100 1000. இறுதி பெறுமதி வந்து பணப்பெருக்கி 10, கடன் வழங்கப்பட்டது ஆரம்பத்துல 900, ஆரம்ப பெறுமதி 900, மொத்தம் 9,000. மேலே குறிப்பிடப்பட்ட 1-2 தொடர்பாக 2 கேள்விகளை நாம் கேட்டுள்ளோம். அப்ப 1 தொடர்பாக இந்த 3 பெறுமதிகளும், அதாவது டிடி, ஆர்ஆர் மற்றும் கடனாக்கம் என்பன குறைந்து கொண்டு செல்லுகின்றன என்று சொன்னா யாராவது சொல்லுமா ஏன் இந்த பெறுமதிகள் இந்த அட்டவணையின்படி குறைஞ்சு கொண்டு வருகின்றது? பாருங்க, இந்த டிடி முதல் 1000 இருந்தது 900 இருக்கிறது, 810 குறைகின்றது. ஆர்ஆரும் குறைஞ்சு கொண்டு வருகின்றது, கடனாக்கமும் குறைஞ்சு கொண்டு வருகின்றது. யாராவது சொல்லுமா ஏனென்று? மாணவர்கள் நாம் பேரை சொன்னா தான் சொல்லிங்கள் போல இருக்கு. ஏனென்று சொன்னா அந்த எஸ்ஆர்ஆர் வீதத்தால அந்த எஸ்ஆர்ஆர் வந்து இந்த கடனாக்கத்தை தடுக்குது. அந்த எஸ்ஆர்ஆர் வந்து இந்த கடனாக்கத்தை தடுக்கிறபடியால அந்த கடனாக்க வீதமோ இல்லாட்டா எஸ்ஆர்ஆர் வீதம், அந்த கடனாக்கம் குறைகிறபடியா எஸ்ஆர்ஆர் வீதம் குறையும், வைப்பு வீதமும் குறையும். அப்ப இங்க எஸ்ஆர்ஆர் வந்து 10 வீதம் என்றபடியால இங்க வந்து 1000 900 மாறுது, அப்புறம் அதுண்ட 10 வீதம் 810 மாறுது, அப்படி எப்படி குறைஞ்சு கொண்டு வருகின்றது. பாத்தீங்களா? அப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல விளங்கும். அப்ப இப்ப நாங்க பெருக்கி என்றதை மல்டிப்ளையர் என்றதை நாங்கள் இலகுவா விளங்கிக் கொள்றோம் என்னன்னு சொன்னால்
எப்பவுமே அந்த ஈக்குவேஷனை ஒன்றின்குள் SRR என்று நாங்கள் வச்சுக்கொண்டோம் என்றால் பெருக்கி எவ்வளவு என்று பார்த்துக் கொள்ளலாம். அப்போ 1 என்பது 1/10 என்று சொன்னா பெருக்கி 10 இருக்கும். 1/5 என்று சொன்னா பெருக்கி 20 இருக்கும். ஒன்றின்கீழ் 20% என்று சொன்னா பெருக்கி 5% இருக்கும். அப்ப நாங்க இந்த பெருக்கி என்னன்னு சொன்னா 1/கீழ் SRR என்றதான் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அந்த பெருக்கி எப்படியும் இருக்கலாம், வைப்பு பெருக்கியாயும் இருக்கலாம், கடன் பெருக்கியாயும் இருக்கலாம். அப்ப இங்க பாருங்க, இந்த கடன் பெருக்கியும் வைப்பு பெருக்கியும் 1/கீழ் SRRக்கு சமமாக இருக்குமா எனில் இல்லை என்றுதான் பதிலளிக்க வேண்டியுள்ளது. பெருக்கிக்கான ஆகக்கூடிய பெறுமதியாக இது கருதப்படுவதால் பின்வரும் நிபந்தனை என்பது இந்த ஆகக்கூடிய பெருக்கியை திருப்திப்படுத்துவதாக அமைகின்றது. அப்ப நாங்கள் சில எடுகோள்களை எடுத்துக்கொண்டுதான் இந்த பண ஆக்கத்தை பற்றி பார்த்த நாங்கள். அப்ப அந்த எடுகோள்கள் சில நேரங்கள்ல இல்லை என்று சொன்னா நாங்கள் படிச்சது பிழைக்கும். ஆனா அந்த முறைமைதான் இருக்கும். ஆனா எக்ஸாக்ட்லி இவ்வளவுதான் காசு கூடும் என்று சொல்ல இயலாது. அப்ப அதுக்கு முதலாவது காரணம் இங்கே ஒரு இடத்திலும் காசு அல்லது பணம் கசியக்கூடாது. அப்ப இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் காசோலைகள் மூலம் இடம்பெற வேண்டும். இப்பொழுது ஏதாவது பண கசிவு இடம்பெறுமானால் அது பண நிரம்பலின் திரவத்தன்மையை அதிகரிப்பதுடன் வங்கிகளால் நடைபெறும் கடன் கொடுக்கல் செயல்முறைகளில் ஒரு குறைவை ஏற்படுத்தும். அப்ப இப்ப நான் சொன்னதானே, ஒருத்தருமே காசு வித்ட்ரா பண்ணிட்டே எல்லாரும் செக் டிரான்சாக்சன் தான் மெயின்டைன் பண்ணினோம். அப்படி இல்லாம ஒருத்தர் அதுக்குள்ள போய் காசை கொடுக்கப்படுற கடன்ல ஒரு கொஞ்சம் காசை வித்ட்ரா பண்ணவராக இருந்தால் இந்த பணவாக்க முறைகள்ல மாற்றம் ஏற்படும். பணவாக்க முறைமையில மாற்றம் ஏற்படாது, அந்த தொகையில மாற்றம் ஏற்படும். ஆனால் இப்படியான எல்லா கொடுக்கல் வாங்கல்களையும் காசோலை மூலம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் முறை என்பது நடைமுறை சாத்தியமற்றதாகும். அப்ப எங்கேயுமே அது நடைமுறை சாத்தியமற்றது. இப்ப உங்களுக்கே தெரியும், எத்தனையோ இடங்கள்ல வங்கியில செக்க கொடுத்து காசை மாத்துவினம். அப்ப அப்படி மாற்றும் பொழுது இப்படியான பணவாக்கத்துல ஒரு குறைவு ஏற்படும். அதை நாங்க லீக்கேஜ் சொல்றோம், பணம் கசியுது. அதனால இந்த பணவாக்கம் உச்ச அளவில் பணமாக்கப்பட மாட்டாது என்றதுதான் நாங்கள் சொல்லி கொள்ளுகின்றோம். அப்ப இந்த கடன் மற்றும் வைப்புகளின் பெருக்கி நடைமுறையில் அவதானிக்கப்படுவது மேற்கூறப்பட்ட அதிகூடிய பெறுமதியிலும் பார்க்க குறைவானதாக இருக்கும். இது ஒரு நடைமுறை சாத்தியமற்ற பெறுமதியாக கூட இருக்கும். இப்ப நான் விளங்கப்படுத்தினது நடைமுறை சாத்தியமற்ற பெறுமதி. அப்ப எப்பவுமே நான் மேக்சிமத்தை தான் இங்க சொல்லி இருக்கின்றேன். 1000 மில்லியன் வைப்புலிட்டா 10,000 மில்லியனாக கூடும் என்பது மேக்சிமம். அது இப்ப SRR 10% இருக்கும் பொழுது. அடுத்தது, வங்கியானது மேலதிக ஒதுக்கங்களை வைத்திருக்க கூடாது. வங்கியானது மேலதிக ஒதுக்கங்களை வைத்திருக்க. அப்ப நான் சொன்ன SRR தவிர வங்கி ஒரு காசும் வச்சிருக்கவில்லை என்று. ஆனா சொல்லுவோம், வேற எங்கேயாவது வங்கி வேற எங்கேயாவது ஒரு லாபம் உழைக்காத முறையில வங்கி எங்கேயாவது காசை வச்சிருக்குமாக இருந்தால் அது அங்கேயும் அந்த காசு லாபத்தை உழைக்காது, இல்லாட்டா அந்த காசை கொண்டு கடனாக்கமும் செய்ய இயலாமல் இருக்கும். அப்ப நாம் பார்த்த எடுகோளிலேயே வர்த்தக வங்கிகள் தமது நடைமுறை வைப்புகளில் 10% ஒரு மத்திய வங்கியில் வைப்பாக வைத்திருப்பதாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது ஒவ்வொரு சுற்றிலும் உள்ள கேள்வி வைப்புகளில் 10% அமைகின்றது. SRR உள்ள வங்கியானது மேலதிக ஒதுக்கங்களை பேணாவிடில் சொல்லுவோம் 20% மத்திய வங்கியில் வைப்பாக 10% தேவைக்காகவும் மற்றது 10% எக்ஸஸ் ரிசர்வாகவும் வைத்திருக்குமாக இருந்தால் வைப்புகளின் பெருக்கியிடையே எதிர்க்கணிய தொடர்பு இருக்கும். அதாவது SRRக்கும் வைப்புகளின் பெருக்கிக்கும் இடையே எதிர்க்கணிய தொடர்பு உள்ளதென்று
வர்த்தக வங்கியில் மேலதிக ஒதுக்கத்தை வைத்திருக்கும் போது அது வேறொரு பரிமாணத்தை காட்டுகின்றது. அதாவது இஆர்ஆர் எனப்படும் எக்ஸஸ் ரிசர்வ் இருக்கும். அதாவது இப்ப இதுல சொல்லப்படுகிற என்னன்னு சொன்னால் 10% தான் எஸ்ஆர்ஆர். நான் சொன்னேன் இப்ப 1000 மில்லியன் இருக்குமெண்டா 100 மில்லியன் தான் மத்திய வங்கியில வணிக வங்கியில் வைப்பாக வச்சிருக்காங்க. ஆனா சில நேரங்கள்ல சில அந்த எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாம சில நேரங்கள்ல 120 மில்லியன் இருக்குன்னு சொல்லுவோம் மத்திய வங்கியில வைப்பாக அந்த குறிப்பிட்ட வர்த்தக வங்கிக்கு. அப்ப 120 மில்லியன் இருக்கும் என்று சொன்னா 1000 மில்லியன்ல 120 மில்லியன் பண்ணா 850 மில்லியனுக்கு தான் கடன் வழங்கக்கூடியதா இருக்கும் அந்த வங்கிக்கு. அப்ப நான் இந்த எடுகோல்ல பார்த்தேன் 900 மில்லியனுக்கும் கடன் வழங்குதுண்டு. ஆனா ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலாது. 100 மில்லியன் வச்சிருக்க வேண்டிய இடத்துல 90 மில்லியன் வச்சிருந்தா தான் அந்த வங்கி மத்திய வங்கியில நடைமுறை கணக்கு மீதியா மத்திய வங்கி பிரச்சனையை எடுக்கும், ஃபைன் அடிக்கும், எவ்வளவு வேலையில அந்த வங்கி செய்யும். ஆனா நீங்கள் 120 மில்லியன் அந்த வங்கி மத்திய வங்கியில வைப்பா வச்சிருந்தது என்றால் நடைமுறை கணக்குல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒருத்தரும் கேட்க மாட்டினோம். அப்ப அப்படி இருந்தா உண்மையான பிரச்சனை என்ன? இந்த வணிக வங்கிகள் நடைமுறை கணக்குல கூடுதலான காசை மத்திய வங்கியில வச்சிருக்கிறாங்க, தங்களோட கடனாகத்தை உச்சப்படுத்த இல்லாம போகுது. அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் பிராக்டிக்கலாக ஏற்படுகின்றதுன்றதுதான் இதுல சொல்லப்படுகின்றது. அப்படி பிராக்டிக்கலான சந்தர்ப்பத்துல இவர்கள் நாங்கள் சொன்ன எடுகோள் பயன்படாம போகுது என்றதுதான் இதுல காட்டப்படுகின்றது. அப்ப அப்படியான நேரத்துல நாங்கள் ஒன்றின் கீழ் எஸ்ஆர்ஆர் மட்டுமில்லை, ஒன்றின் கீழ் எஸ்ஆர்ஆர் பிளஸ் இஆர்ஆர் என்பதையும் நாங்கள் மேலதிக ஒதுக்கமாக வணிக வங்கி வச்சிருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். உங்களில் எத்தனை பேர் இப்ப கிட்டடியில ஏலவெல் எடுத்தீங்களோ தெரியவில்லை. 2-3 வருஷத்துக்கு முதல் 4 வருஷத்துக்கு முதல் அப்படியானவர்கள் வேணுமெண்டா நீங்க கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏலவெல்ல எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா இப்படியான கேள்விகள் வரும். மேலதிக ஒதுக்கங்களை வங்கி வச்சிருக்கின்றது, எஸ்ஆர்ஆர் இப்படி வச்சிருக்கின்றது, அப்ப உதாரணங்கள் வரும். இப்படி இவ்வளவு பண நீரம்பல் அதிகரிச்சிருக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் மேலவெல்ல கேள்விகள் வந்திருக்கின்றது. அதெல்லாம் நான் சொல்லுகின்றது என்ன சொன்னால், இந்த எக்ஸஸ் ரிசர்வ் என்பது பிராக்டிக்கலான ஒரு விஷயம். நான் சொன்ன உதாரணம் இப்ப அது ஒரு தியரிட்டிக்கலான விஷயம். அப்ப இதுல உள்ள ஷார்ட் கமிங்ஸ் நான் என்னென்ன சொல்றேனோ அதெல்லாம் பிராக்டிக்கலான விஷயத்துக்கு சார்பான ஒரு கதையாத்தான் இதிலே நான் சொல்லுகின்றேன். அப்ப இப்பொழுது 12:27 ஆகிவிட்டது. நாங்கள் இதிலே விட்டுட்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த நம்பர் 2ல இருந்து நாங்கள் துவங்குவோம். ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் ஏதாவது உங்களுக்கு இது தொடர்பா டவுட்டுகள் இல்லாட்டா வேற எதுவும் படிக்கணும் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீங்கள் கதைக்கலாம். 2 நிமிடம் தான் இருக்கின்றன. நாங்கள் அடுத்தது வார சண்டே 10:30க்கு எங்கட வகுப்பு இருக்கின்றது. ஏதாவது கேள்விகள்? நீங்கள் கேள்விகள் கேட்பது குறைவு, நீங்கள் படிக்கிறது குறைவு போல இருக்கிறது. அதாவது இன்றைக்கு படிச்சதை நீங்கள் பிறகாவது படிச்சு போட்டு போன கிளாஸுக்குரியாவது இன்றைக்கு கேட்கலாம். நான் குறையா சொல்லவே. ஓ சொல்லுங்க. அந்த மேலே அந்த 5 வகையில 1250 மில்லியன் மத்திய வங்கி அச்சிட்டு இருக்கு. அதுல 1000 மில்லியன் ஃபாரின் அசெட் பர்ச்சேஸ் பண்ணி இருந்தா மக்களோட கையில எப்படி 1250 மில்லியனே போகும்? விளங்குற ஃபாரின் அசெட்ஸ் 1000 மில்லியன் வேண்டி இருக்கின்றது. சரி, அப்படின்னா எங்கட கரன்சி வெளியில தானே போயிட்டு எங்கட உள்நாட்டு நாணயம் வெளிநாட்டுக்கு போகாது தானே. இப்ப பாருங்க, இலங்கை ரூபாவை ஒருத்தன் வெளிநாட்டுக்கு கொண்டு போக மாட்டான் தானே. இப்ப US டாலர் மாதிரி இல்லை தானே. இப்ப 1000 மில்லியனுக்கு மத்திய வங்கி என்ன செய்யுது? ஒரு வெளிநாட்டு நாணயத்தை வேண்டுது என்று சொன்னா உள்நாட்டுல அந்த 1000 மில்லியனை கொடுத்து வெளிநாட்டு நாணயத்தை வேண்டுது, US டாலரை வேண்டுது. அதுதான் அதன் அர்த்தம். அப்ப $1000 கொடுத்து வெளிநாட்டு நாணயத்தை அந்த மத்திய வங்கி வேண்டும் பொழுது அந்த 1000 மில்லியனும் உள்நாட்டுல தான் சர்க்குலேட் ஆகுது. இப்ப இலங்கை ரூபாவை யாராவது வெளிநாட்டுக்கு கொண்டு போய் செலவழிக்கலுமா? இல்லாது.
ஆகவே மத்திய வங்கி வெளிநாட்டு சொத்தை வாங்குகின்றது உள்நாட்டு காசை எடுத்துன்னு சொன்னால் அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா உள்நாட்டு காசை பயன்படுத்தி வெளிநாட்டு நாணயத்தை வேண்டுது. அப்போ உள்நாட்டுலதான் அது நடக்குது. உள்நாட்டுல அதை வேண்டிக் கொண்டு அவர்கள் அப்போ அந்த காசு உள்நாட்டுல புழங்குது. டாலர் மத்திய வங்கிக்கு டாலர் வந்துட்டு மத்திய வங்கி டாலர் வெளிநாட்டுல கொடுத்து சொத்த வேண்டிட்டு ஆனா அந்த அச்சடித்த பணம் உள்நாட்டுல புழங்குதுன்றதுதான் அர்த்தம். சரியா? இப்ப நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தொடர்வோம் இந்த இடத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.